அறிவோம். அனைவருக்கும் நமஸ்காரம். இன்றைய வகுப்பு பதஞ்சலி யோக சூத்திரம் சாதனா பாதம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்ப கடந்த வகுப்புகள்ல 12 சூத்திரங்கள் வரைக்கும் பார்த்து முடிச்சோம். இப்போ இன்றைய வகுப்புல நம்ம 13வது சூத்திரத்திலிருந்து பார்க்கலாம். இப்ப 13வது சூத்திரம் என்ன சொல்லுது அப்படின்னா, சதிமுலே தத்விபாகோ ஜாத்யாயுர் போகா அப்படிங்குது. அதாவது ஜாதி ஆயுள் அனுபவங்களுக்கு விதைகளே காரணம் அப்படின்னு சொல்லுது. இப்ப ஒருவனுடைய ஆயுள், பிறவிச்சூழல், சமூகம் என அவன் எவ்வாறு வாழ்க்கையை அனுபவிக்கிறான் என்றால் அவன் ஏற்றி வைத்துக் கொண்ட எண்ணங்களை சார்ந்து அப்படிங்கிறத நம்ம நல்லா புரிந்து கொள்ளணும். ஏன்னா ஒவ்வொருவரும் அவரவருடைய எண்ணங்களுக்கு ஏற்றபடிதான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அப்ப நாம் நம்முடைய வாழ்க்கையை கூர்ந்து கவனித்தோமானால் ஒரு விஷயம் நமக்கு நல்லா தெரியும். அது என்ன அப்படின்னா, நம்ம ஒரு குறிப்பிட்ட பாதையிலேயே மீண்டும் மீண்டும் பயணித்துக் கொண்டிருக்கின்றோம் அப்படிங்கிறது நல்லா புரிய வரும். அதாவது நம்முடைய செயல், எண்ணங்கள் எல்லாமே ஒரு செக்கு மாடு மாதிரி மீண்டும் மீண்டும் அந்த ஒன்றையே நோக்கி சுத்தி சுத்தி வரும். அது என்ன வேணா இருக்கலாம். பயமாக இருக்கலாம், குழப்பமாக இருக்கலாம், குற்ற உணர்வாக இருக்கலாம், ஆசையாக இருக்கலாம். இதில் ஏதாவது ஒன்றை பற்றி கொண்ட மனம் அந்த ஒன்றையே பிடித்துக்கொண்டு அதையே சுற்றி சுற்றி வரும். அதை பொறுத்து தான் நாம் இருப்போம். வாழ்க்கை முறை அந்த எண்ணங்களை சார்ந்துதான் இருக்கும். அதை பொறுத்துதான் நாம் இருக்கும் இடம், உண்ணும் உணவு, செய்யும் செயல்கள் எல்லாமே அமைந்திருக்கும். ஆனா இவைகள் ஏதோ ஒன்றுக்கொன்று தொடர்பில்லாதவை போல தெரிந்தாலும் கூட இவற்றுக்கு அடிநாதமாய் ஏதோ ஒன்று இருந்து கொண்டேதான் இருக்கும். இப்ப உதாரணமா பார்த்தோம்னா, இப்ப அவரவருடைய மனதின் எண்ணங்களுக்கு ஏற்ப இப்ப சிலருக்கு பாத்தீங்கன்னா வெளியே போகவே பிடிக்காது. இப்ப பார்த்தாலும் வீட்டுக்குள்ளேயே இருப்பாங்க. சிலருக்கு ஒரு நாள் விடுமுறை கிடைத்தால் கூட போதும், எங்கேயாவது ஊர் சுற்ற போலாம் அப்படின்னு வெளியே கிளம்பிடுவாங்க. சிலருக்கு தாழ்வு மனப்பான்மை இருக்கும். அவர்கள் செய்யும் ஒவ்வொரு செயலின் நினைவும் அந்த தாழ்வு மனப்பான்மையை நோக்கி தான் இருந்து கொண்டே இருக்கும். அது மாதிரி ஒவ்வொரு மனிதர்களிடத்திலும் ஒவ்வொரு குணாதிசயங்கள். ஏன்னா அவரவர்கள் ஏற்றி வைத்துக் கொண்ட எண்ணங்கள் போல வாழ்க்கை. இப்ப அந்த அடிப்படையில மனிதர்களை நம்ம பார்த்தோம்னா, சிலருக்கு ஆச்சாரம் இருக்கும், சிலருக்கு ஆணவம் இருக்கும், சிலருக்கு பக்தி, சிலருக்கு படிப்பு, சிலருக்கு சேவை அப்படின்னு ஏதாவது ஒன்றை பிடித்துக் கொண்டு அதில் திடமாக நிற்பார்கள். அவர்கள் செய்யும் செயல்கள் அனைத்தும் அதை சார்ந்தே இருக்கும். இப்ப நம்ம இங்க முக்கியமா இந்த சூத்திரத்துல ஒண்ணு கவனிக்கணும். ஜாத்யாயுர் போகா அப்படிங்கிறார். இப்ப போகம்னா அனுபவிப்பது, ஜாத்யாயுர் போகா அப்படின்னா இங்க ஜாதி ஆயுள் அப்படிங்கிற விஷயத்தையும் இங்க குறிப்பிடுறார். இப்ப ஜாதிங்கிற பதஞ்சலி இங்க எதை சொல்றாரு அப்படின்னா, வேலை வாய்ப்பை பொறுத்துதான் ஜாதியை பத்தி இங்க பேசுறாரு. பிறப்பு சார்ந்த ஜாதியை பத்தி அவர் இங்க பேசல. பொதுவா இந்த ஜாதிங்கிற விஷயமே வேலையின் அடிப்படையில் தான் அமைக்கப்பட்டது. ஏன்னா பிராமணன், சூத்திரன், சத்திரியன், வைசியன் அப்படின்லாம் ஏன் வந்தது ஜாதி அப்படின்னா, அவரவர்கள் செய்யும் தொழிலினுடைய அடிப்படையில் தான் ஜாதி உருவாக்கப்பட்டது. இது காலகாலமாக இருக்கிறது இந்த ஜாதி முறை. ஆனா பிறப்பின் அடிப்படையில் ஜாதி உண்டாக்கப்படவில்லை. ஏன் அப்படின்னா, இப்ப வைசியன் அப்படின்னா அவன் என்ன பண்ணுவான்? ஒரு வியாபாரி. அப்ப அந்த வியாபாரியினுடைய ஜாதியெல்லாம் திருமணம் செய்வது கூட இன்னொரு வியாபாரி வீட்டிலேயே பெண் எடுப்பான். ஏன் அப்படி எடுக்கிறான்? யோசனை பண்ணி பாருங்களேன். இப்போ இவனுடைய வீட்டுல மளிகை கடை வச்சிருப்பான், இவன் மளிகை சாமான்லாம் வித்துக்கிட்டு இருக்கணும். கூட மாட உதவி செய்வதற்கு மனைவிக்கு அந்த மளிகை சம்பந்தப்பட்ட விவரங்கள் தெரிந்திருக்க வேண்டும். அப்போ அதே வைசியன் ஜாதியிலேயே நம்ம பெண்ணை கட்டிக்கிட்டோம் அப்படின்னா, அவளுக்கு ஏற்கனவே அவங்க அப்பா கடையில அந்த வியாபாரத்தை பண்ணி பழக்கம் இருக்கும். அவ மளிகை கடையில வேலை செஞ்சு பழகி இருப்பா. அப்ப அவளை நம்ம கல்யாணம் பண்ணிக்கிட்டோம்னா என்ன ஆகும்? நம்ம கடையிலே அவ நம்ம வியாபாரத்தை பார்த்துக்குவா, கூட நமக்கு சப்போர்ட் பண்ணுவா அப்படிங்கிற அடிப்படையில தான் அவர்களை சார்ந்தவர்களை தேர்ந்தெடுத்து திருமணம் செய்து கொண்டார்களே தவிர இங்கு ஜாதி பேதம் கிடையாது அந்த காலத்துல. இப்ப நான் பிராமணன்ல இருந்து பொண்ணு எடுக்க மாட்டேன்னு இவங்களும் சொல்ல மாட்டாங்க, பிராமணனும் நான் வைசியன்ல இருந்து பொண்ணு எடுக்க மாட்டேன்னு அவங்களும் சொல்ல மாட்டாங்க. ஏன் அப்படின்னா, தொழில் நிமித்தமாக அவர்களுக்கு அந்தந்த
ஜாதியில இருந்து எடுத்தா எளிமையா இருக்கும், செயல்பாட்டுக்கு எளிமையாக இருக்கும். அப்படிங்கிற அடிப்படையில தொழிலினுடைய அடிப்படையில தான் ஜாதிகள் உண்டாக்கப்பட்டன. நடைமுறையில அப்படித்தான் இருக்கிறது, இன்று கூட அப்படித்தான் இருக்கிறது. இப்ப நாடார் சமூகம் எல்லாம் எடுத்துக்கங்களேன். நாடார் எல்லாம் பாத்தீங்கன்னா மளிகை கடை எங்க பார்த்தாலும் வச்சிருப்பாங்க, வியாபாரம் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்க நாடார் பொண்ணதான் தேடி கல்யாணம் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா எளிமையா அந்த பொண்ணுக்கு ஏற்கனவே மளிகை கடையில வேலை இருக்கிறதுனால எளிமையா செஞ்சிடுவா. இவர்களும் மருமகன் எடுக்கிறதா இருந்தாலும் ஒரு மளிகை கடை வச்சிருக்கிறதா பார்த்து எடுத்துட்டு வந்து இவங்க மளிகை கடையில விட்டுருவாங்க. ஏன்னா அந்த வியாபாரம் நின்று போயிடக்கூடாது, கெட்டு போயிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு நோக்கம். பிராமணர்கள் அப்படித்தான். பிராமணர்கள் வந்து வேதம் படிக்கிறதுனால, அவர்கள் கல்வியை மற்றவங்களுக்கு கற்றுக் கொடுப்பதனால அது சம்பந்தமான ஒரு தேவையான பெண் இருக்கணும். ஏன்னா மற்ற இடத்துல இருந்து கொண்டு வந்தா அவங்க நமக்கு ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டாங்க, நம்முடைய கல்விக்கு இடையூறு செய்வாங்க அப்படின்ட்டு அவர்களும் அதே சமூகத்தை சேர்ந்தவர்களை தேர்ந்தெடுத்து பெண் எடுப்பது, ஆண்களை கொடுப்பது இப்படிலாம் இருந்துட்டு இருந்தது. நாளடைவில் என்ன ஆயிடுச்சுன்னா திடமாக மாற்றப்பட்டு பிராமணன்னா பிராமணன் தான் திருமணம் பண்ணிக்கப்பேன், வைசியன்னா வைசியன் தான் திருமணம் பண்ணிக்கப்பேங்கிற மாதிரி மாறிவிட்டது. ஆனால் இன்று அது திருப்பி பழைய மாதிரி மாறிட்டு வருது. இன்றைக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே மிக்சிங்கா மேரேஜ் பண்ணிக்கிறாங்க, இன்றைக்கு மாறிக்கொண்டிருக்கிறது. ஆனால் இங்க என்ன பிரச்சனை, பழைய ஆட்களால் அதை ஏத்துக்க முடியல. இதான் பதஞ்சலி சொல்றார், ஞாபக குவியல் அப்படிங்கிறார். இப்போ கௌரவ கொலையெல்லாம் நடந்தது நேற்று நம்ம பேசணும். வேற்று ஜாதியிலிருந்து திருமணம் செய்து கொண்ட அந்த பெண்ணை வந்து என்னுடைய கௌரவத்துக்கு இலக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த குடும்பத்தார் வந்து அந்த பெண்ணை கொன்று விடுகிறார்கள். அப்படின்னா அந்த கௌரவ கொலை ஏன் நடக்குது? இவர்கள் என்னமோ உயர்ந்த ஜாதியாகவும் அது ஏதோ தாழ்ந்த ஜாதியாகவும் இவர்கள் மனதில் பதித்து வைத்துக் கொண்டிருப்பதனால அது போன்ற ஒரு கௌரவ கொலையை செய்து விடுகிறார்கள். அப்போ உண்மை என்ன இங்க நம்ம தெரிந்து கொள்ளணும் அப்படின்னா, அவர்கள் தொழில் நிமித்தமாக தொழிலினுடைய தேவைக்காகத்தான் அந்த இனத்திலே பரிவர்த்தனை செய்து கொண்டிருந்தார்களே தவிர வேறு எந்த நோக்கமும் உள்நோக்கமும் அந்த காலத்துல இல்லை. ஆனா இன்று அது மருவி மீண்டும் அந்த பழைய நிலையை நோக்கி நம்ம திரும்புகின்ற பொழுது பழைய மனிதர்களாலே அவ ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அதுதான் இப்ப பிரச்சனை. அப்ப மனசு வந்து பழைய விஷயங்களை ஒரு ஆழமா பதிச்சு வச்சுட்டு இருக்குது, அதுல இருந்து வெளியே வர மறுக்கின்றது. அதுதான் தடை அப்படிங்கிறாரு பதஞ்சலி. இப்ப நாம இங்க என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இப்ப மற்றவர்கள் என்ன வேணா இருக்கட்டும், அவங்க அந்த தடையிலேயே இருக்கட்டும், அவங்க அந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கட்டும், அவங்க அதுல அடமெண்டா கூட நிக்கட்டும். ஆனா நாம இங்க ஆத்ம ஞான விஷயத்தை தெரிந்து கொள்ள வந்துட்டோம். அதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த ஆதியோட இரண்டரை கலக்க வேண்டும் என்று விரும்புகின்றோம். அந்த சமாதி நிலைக்கு நம்ம போகணும், சமம் பிளஸ் ஆதிங்கிற சமாதி நிலைக்கு நம்ம போகணும். அப்ப அதற்கு நம்ம எது தடையாக இருக்கிறது அப்படின்னா, பதஞ்சலிக்கு நம்ம சுட்டி காட்டுற விஷயங்கள்லாம் என்ன இருக்கு நேத்தே பார்த்தோம். அவித்யா, அஸ்மிதா, ராகா, துவேசா, பயா அப்படின்னு எல்லாமே நமக்கு சுட்டி காட்டினார். அப்ப அந்த அடிப்படையில இப்ப நம்ம கிட்ட இருக்கிற அறியாமை, ஆணவம், அந்த விருப்பு வெறுப்பு, பயம் எல்லாம் நீங்கணுமே. அதெல்லாம் நம்ம இடத்துல இருக்கக்கூடிய அறியாமைகள் ஆயிட்டு. அப்ப அதெல்லாம் நீங்கும் போதுதான் நம்ம நம்முடைய ஆத்ம சொரூபத்துல நம்ம நிக்க முடியும், அந்த அறிவுக்குள்ள நாம ஆனந்தமாக இருக்க முடியும். இல்லைன்னா இந்த மனம் ஏற்றி வைத்துக் கொண்ட அறியாமையிலே சிக்கி கொண்டிருக்கின்ற வரைக்கும் நம்ம என்ன பண்ணிட்டு இருப்போம், அது சரியில்லை, இது சரியில்லை, இது சரி, அது சரி அப்படின்ட்டு இந்த மன கிளேசங்களுக்கும் மனச்சலனங்களுக்கும் அதிக முக்கியத்துவம் கொடுத்து கொண்டே இருப்போமே தவிர அந்த அறிவாக நாம் மலர மாட்டோம். அப்ப அந்த அடிப்படையில இங்க ஜாத்தி ஆயுர் போகா அப்படின்னா, ஜாதி, ஆயுள், போகம் அப்படிங்கிற 3 விஷயத்தை இந்த சூத்திரத்தில பதஞ்சலி பேசுகின்றார். அப்ப அந்த அடிப்படையில் இப்ப தொழில் சார்ந்த ஜாதியை நம்ம இங்க எடுத்துக்கணும். தொழில் சார்ந்த ஜாதி அது எப்படி அப்படின்னா, இப்ப சிலருக்கு படிப்பு சொல்லிக் கொடுப்பது, ஆராய்ச்சி செய்வது போன்றவற்றிலே நாட்டம் இருக்கும். சிலருக்கு வந்து விளையாட்டு, வேலை செய்வது, பிரயாணம் செய்வது போன்றவற்றிலே அதிக ஆர்வம் இருக்கும். சிலருக்கு வந்து ஆட்களை கட்டி மேய்ப்பது, அவர்களை ஒழுங்குபடுத்துவது, வேலை வாங்குவது அப்படிங்கிற விஷயங்கள்ல அதிக நாட்டம் இருக்கும். இப்படி ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொன்றில் நாட்டம் இருக்கும். அதை பொறுத்து அவர்களின் வேலை அமைகிறது அப்படிங்கிற அடிப்படை உண்மையை நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இப்ப வேலைங்கிறது என்னன்னா, அவரவர்களுக்கு எதுல அதிகமான நாட்டம் இருக்கிறதோ அதை அவர்கள் தொழிலாக அமைத்துக் கொள்கிறார்கள், அது அவர்களுக்கு பிடித்திருக்கிறது. இப்ப விளையாட்டுத் துறையில் ஆர்வம் இருக்கிறவர்கள் விளையாட்டுத் துறையே ஒரு தொழிலாக மாற்றிக் கொள்கிறார்கள். கற்றுக் கொடுப்பதிலே ஆர்வம் உள்ளவர்கள் கற்றுக் கொடுப்பதையே ஒரு தொழிலாக மாற்றிக் கொள்கின்றார்கள். அப்படித்தான் இப்ப நம்ம ஒவ்வொரு விஷயத்திலும் இந்த பிராமணன், சூத்திரன், சத்திரியன், வைசியன் அப்படிங்கிற முறையை நம்ம கொண்டு வந்தோம். அப்ப இப்ப கற்றுக் கொடுப்பதிலே ஆர்வமாக இருக்கின்றவர்கள் எல்லாம் யாரு? பிராமணர்கள். ஏன்னா பிராமணர்கள் எப்படின்னா கல்வி கற்றுக் கொடுப்பவர்கள் அப்படின்னு அந்த காலத்துல இருந்தது. இப்ப பிராமணர்கள் வந்து எல்லா தொழிலும் பண்றாங்க. அதைத்தான் நான் சொல்றேன். இப்ப இன்றைய காலகட்டத்துல அது மிக்சிங் ஆயிடுச்சு. இப்ப பிராமணர்கள் என்பவர்கள் கல்வி மட்டுமே கற்றுக் கொடுப்பதில்லை, அவர்கள் பிசினஸ் பண்றாங்க, வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க,
பல தொழில்கள் பண்றாங்க. அதே மாதிரி ஒரு வைசியன் என்ன, வியாபாரம் மட்டும்தான் செய்யணும். ஆனா வைசியன் வியாபாரம் பண்றானா? இல்ல. அவன் என்ன பண்றான்? அரசு ஆள்றான், நாட்டை ஆளுகின்றான். ஆனா நாட்டை ஆளுவது யாரா இருக்கணும்? ஒரு சத்திரியனா இருக்கணும். அப்ப அப்படி பார்க்கும்போது இப்ப அந்த மாதிரி எல்லாம் இல்ல. அந்த முறையெல்லாம் மாற்றப்பட்டு இன்று எல்லோரும் எல்லாவற்றையும் செய்யக்கூடிய ஒரு சூழல் உருவாகி விட்டதுனால இப்ப உண்மையிலே ஜாதி மதம் இல்ல. அது யாருக்கு தெரியல அப்படின்னா, அந்த பழைய விஷயங்கள்ல அடமண்டா இருந்துகிட்டு நான் மாறவே மாட்டேன், நான் இதை இப்படிதான் பிடிச்சேன், என்னுடைய நான் பிடிச்ச முயலுக்கு 3 கால் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறவர்கிட்ட நம்ம எதை சொல்லி புரிய வைக்க முடியும்? அப்புறம் அவர்கள் அந்த பழைய மனு தர்மத்தை எடுத்துக்கிட்டு அதை இதை பேசிக்கிட்டு தேவையில்லாத மக்களை பிரச்சனை பண்ணிட்டு இருப்பாங்களே தவிர, உண்மையை உணர்ந்தவர்களுக்கு அதெல்லாம் ஒரு பெரிய இஷ்யூவே கிடையாது அப்படிங்கறத நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். அப்ப அந்த அடிப்படையில இங்க மனம் எதை விரும்புகின்றதோ அதையே தொழிலாக அமைத்துக் கொண்டு அதில் அவர்கள் முன்னேறுகிறார்கள், அதை அவர்கள் நாட்டம் கொள்கிறார்கள். இப்படி ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொன்றில் நாட்டம் இருக்கும். அதை பொறுத்து அவர்களின் வேலை அமைகிறது, அதை பொறுத்து அவர்களின் சமுதாய அந்தஸ்து அமைகிறது. இப்ப பதஞ்சலி முனிவர் இதை கடந்து அவர் இன்னும் மேல என்ன சொல்ல வர்றாருன்னா, அவர்கள் வாழ்க்கையை எப்படி அனுபவிக்கிறார்கள் என்பதும் அவர்களின் ஆயுளும் அந்த மனச்சலனத்தின் அடிப்படையில் தான் அமைந்திருக்கிறது அப்படின்னு நீங்க சொல்ல வர்றார். இந்த சூத்திரத்தில் அதான் சொல்ல வர்றார். அவரவர்களுடைய வாழ்க்கையை அவர்கள் எப்படி அனுபவிக்கிறார்கள், அந்த அனுபவம் ஏற்படுவதற்கான மனச்சலனங்கள் அவரிடத்திலே எப்படி இருக்கின்றது, அந்த மனச்சலனங்களுக்கு ஏற்றது போல அவர்களுடைய உடல்நிலையிலே மாற்றம் உண்டாகும். ஏன்னா இங்க உடலும் மனமும் ஒன்றுதான். உடல் ஸ்தூலம், மனம் சூட்சமம். அப்ப அந்த நிலையில என்ன ஆகும்? உடல் பாதிப்புகள் உண்டானால் அவர்களுடைய ஆயுள் தானாகவே குறையும். அதுதான் இங்க நம்ம புரிந்து கொள்ளணும். இங்க மனநோயாளியா மாறுகின்றவர்கள் மனதில் ஏதோ பிரச்சனைகளை பெருசுபடுத்தி அந்த மனநோயை என்ன பண்ணிக்கிறாங்க? உடல் நோயாக மாற்றிக்கொள்கிறார்கள். அப்ப என்ன ஆகும்? அந்த உடல் சீக்கிரம் போயிடும், அவ்வளவுதான், தாங்காது. அப்ப அது மாதிரி மரணம் கூட இந்த மனம் சார்ந்து இருக்கிறது அப்படிங்கறத இங்க சுட்டி காட்டுறாரு. இப்ப நடைமுறை வாழ்க்கையில பாருங்களேன், நிறைய விஷயங்கள் பாருங்களேன். இப்ப நம்ம பல முறை செய்தித்தாள்களை படிச்சிருக்கிறோம். ஒவ்வொருத்தருடைய கேரக்டரை புரிந்து கொள்ளணும். இப்ப செய்தித்தாள்களை படித்திருக்கிறோம். இப்ப கோவில் வாசலில பிச்சை எடுத்துக்கொண்டிருந்த ஒரு பிச்சைக்காரன் இறந்து விட்டான். ஆனால் அவனிடத்துல பல லட்சக்கணக்கான பணம் பெட்டியில சேர்த்து வைக்கப்பட்டிருந்தது. அவன் மிகப்பெரிய லட்சங்களுக்கு அதிபதியாக இருந்திருக்கிறான். அவன் இறந்து விட்டான் அப்படிங்கிற நியூஸ் எல்லாம் வரும். ஏன்னா அவன் இறந்த பிறகு அவனுடைய பணப்பெட்டியை திறந்து பார்த்தா அதுல பல லட்சங்கள் சேர்த்து வச்சிருப்பான். அவன் பிச்சை எடுத்த பணத்தெல்லாம் சேர்த்து நிறைய கட்டுக்கட்டா பணத்தை வச்சிருப்பான். ஆனா அவன் அனுபவிக்கல, இறந்து போயிட்டான். ஏன்? காரணம் என்ன? அவனுக்கு எதிர்காலம் பற்றிய பயம். ஏன்னா அவன் என்ன பயம் அப்படின்னா, எனக்கு எதிர்காலத்துல செலவு பண்றதுக்கு பணம் வேணும், அதனால இந்த பணத்தை நான் சேர்த்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த எதிர்கால தேவைக்காக பணத்தை சேமித்துக் கொண்டே இருந்தான். செலவழிக்க மனம் இல்லை. அது அவனுடைய மனக்லேசம். அதுதான் இங்க பதஞ்சலி சுட்டி காட்டுறார். ஒவ்வொருத்தருக்கும் இது மாதிரி ஒவ்வொரு கேரக்டர் இருக்கும். அது அவரவர்கள் மனதை அவரவர்கள் விசாரித்து பார்க்கும்போது தான் தெரிய வரும். இப்ப என்னுடைய மனதை நான் விசாரித்து பார்க்கும்போது தான் என்னுடைய தவறு என்ன, என்னுடைய கேரக்டர் என்னன்னு எனக்கு தெரியும். உங்களுடைய மனதை நீங்கள் உள்ளே விசாரித்து பார்க்கும்போது உங்களுடைய தவறு என்ன, உங்களுடைய கேரக்டர் என்னன்னு உங்களுக்கு தெரியும். அப்ப அந்த அடிப்படையில அவரவர்கள் மனதை சுய விசாரம் பண்ண வேண்டும். அப்படி பண்ணும்போதுதான் நம்ம இடத்துல இருக்க தவறுகள் என்ன அப்படின்னு நம்ம தெரிந்து கொண்டு அதிலிருந்து நம்ம விடுபட முடியும். அப்போ இங்க அந்த பிச்சைக்காரனுக்கு அந்த நிலைமை, பிச்சை எடுத்துதான் சாப்பிட்டான், நிறைய பணம் வந்தது. ஆனா அந்த பணத்தை வச்சுக்கிட்டு அவன் ஏதாவது ஒரு தொழில் பண்ணி முன்னேறி நல்ல விதமா வாழலாங்கிற எண்ணம் வரல. ஏன் அப்படின்னா அந்த பணம் செலவாயிட்டா எனக்கு எதிர்காலத்துல சிரமம் ஆயிடும், அதனால நான் மீண்டும் அதை பத்திரமா வச்சிருந்து எதிர்காலத்துக்கு பயன்படுத்திக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த பணத்தை சேமித்துக் கொண்டே இருந்தான். செலவழிக்க மனம் இல்லை, அவன் இறந்து விட்டான். அப்ப இது மாதிரிதான் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஔவையார் பாடல் ஒண்ணு அழகா இருக்கு. பாடுபட்டு தேடி பணத்தை புதைத்து வைத்த கேடுகட்ட மானிடனே கேளுங்கள், கூடுவிட்டு ஆவிதான் போன பின்பு யாரே அனுபவிப்பார் அப்பணத்தை அப்படின்னு ஔவையார் பாடல் ஒன்று இருக்கு. அந்த காலத்துல புதைச்சு வச்சாங்க, இன்னைக்கு பேங்க்ல போட்டுடுறாங்க, அவ்வளவுதான் வித்தியாசம். ஆனா அந்த பணம் என்ன பண்றோம்? பாடுபட்டு தேடி பணத்தை புதைத்து வைத்த கேடுகட்ட மானிடனே ஔவையார் திட்டுறாங்க. ஏன்னா அதை என்ன பண்றதுன்னு தெரியல, அவ்வளவு பணம் சேர்த்து வச்சிட்டு இருக்கான், அதை செலவு பண்ண மனசு வரல. காரணம் என்ன? பயம், எதிர்காலத்தின் மீது பயம். ஏன்னா அந்த பணம் செலவாயிட்டா நான் எதிர்காலத்துல வாழ முடியாது, என்ன பண்றது, இப்பயே சேமித்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி சேமிக்கிறான். சேமித்து என்ன பண்றது? போகும்போது எடுத்துட்டு போக போறானா? கிடையவே கிடையாது. அப்ப இப்படிப்பட்ட மனக்லேசங்கள் என்பது மிக மிக ஆழமானது. அவைகள் நம்முடைய வாழ்க்கையை நிர்ணயிப்பது. அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு பதஞ்சலி இங்க சொல்றார். பதஞ்சலி அதை தான் இங்க சுட்டி காட்டுறார். உன்னிடத்துல இருக்கக்கூடிய தவறுகளை நீ உணர்ந்து கொள், உன்னுடைய அறியாமையை நீக்கிக்கொள்.
ஏனென்றால் நீ அந்த ஆதியுடன் சமமாக விரும்புகின்றாய். அப்ப அந்த ஆதிக்கு சமமாக நீ மாற வேண்டும் என்றால் உன்னுடைய தகுதியை நீ வளர்த்து கொள்ள வேண்டும். அறியாமையில் இருக்கின்ற மனம் எப்படி அறிவாக மாறும்? மாறவே மாறாது. ஏன்னா இங்க அறிவு பரிமாணத்திலே உயர் பரிமாணத்துக்கு வருகின்ற மனசுதான் அறிவாக மாற முடியும், அந்த தகுதியை அடைய முடியும். இப்ப நம்ம நடைமுறை வாழ்க்கையிலே பார்க்கிறோம். இப்ப ஒருத்தருக்கு வந்து ஒரு பதவியை கொடுக்கணும் அப்படின்னா, இப்ப அந்த பதவிக்கு எடுத்த உடனே வந்துட முடியாது. அந்த பதவிக்கு சம்பந்தப்பட்ட அத்தனை நடைமுறைகளையும் அவர் பழகணும், ஃபர்ஸ்ட் பிராக்டிஸ் பண்ணணும். அப்புறம் தான் அந்த பதவியில வந்து உட்கார முடியும். அப்பதான் அவருக்கு அந்த இதெல்லாம் எப்படி கையாளணும், அதை எப்படி நம்ம சமாளிக்கணும் அப்படின்னு தெரியும். இப்ப அந்த காலத்துல வந்து அரசர்கள் வாழ்ந்து கொண்டிருந்த காலத்துல இப்ப ஒரு அரசர் இருக்காருன்னா அவர் அரசர் நாட்டை ஆண்டு கொண்டிருப்பார். ஆனா அரச குமாரனை என்ன பண்ணுவார்? அவருடைய மகனை ட்ரைனிங் கொடுத்துருவார். அவன் அடுத்தது அரசால வருகின்றான். அப்ப அவன் அதற்கு தகுந்த மாதிரி போர் வித்தைகளும் அவன் அரசாலும் அந்த திறமையும் அவன் இடத்துல இருக்க வேண்டும் என்று அவனை பயிற்சி கொடுத்து அவனை தயார்படுத்தி அதற்கு பிறகு அவனை அந்த இடத்துல கொண்டு உட்கார வச்சா அவன் அந்த நாட்டை திறமையாக கையாளுவான், சரியாக அரசாளுவான். எந்த பயிற்சி கொடுக்காம அவனை கொண்டு வந்து அரசவையில உட்கார வச்சா என்ன ஆகும்? அந்த அரசாங்கம் வந்து வீணாக போய்விடும். இப்ப அப்படிதான் நம்ம நாட்டுல போயிட்டு இருக்கு. அது வேற விஷயம். தெரிந்து கொண்டு நம்ம அந்த விஷயத்துக்குள்ள போக வேண்டும். இப்ப நாம் ஆசைப்படுற விஷயம் என்ன? அந்த ஆதியுடன் சமமாவது. அப்போ அந்த ஆதி எப்படிப்பட்டது, அந்த இறைவன் எப்படிப்பட்டவன் அப்படின்னு தெரிஞ்சுக்காம நீங்க எங்க சமமாக முடியும்? இறைவன் யாருன்னு தெரியல, நான் யாருன்னு தெரியல, இந்த உலகம் எப்படிப்பட்டதுன்னு தெரியல. ஆனா இறைவனுடன் இரண்டரை கலக்க வேண்டும் ஆசை மட்டும் இருக்குது. நடக்குமா? நடக்காது. ஏன்னா இங்க அனுபவம் வரவில்லை, அந்த விஷயத்திலே அனுபவம் வரவில்லை. இறைவன் எப்படிப்பட்டவன் என்பது நமக்கு தெரியவில்லை. அது தெரியாமல் இறைவனாக எப்படி நம்ம ஆக முடியும்? இறைவனோடு இரண்டரை எப்படி கலக்க முடியும்? அப்ப அந்த நிலைக்கு நாம் நம்மை உயர்த்தி கொள்ள வேண்டும், தகுதியை உயர்த்தி கொள்ள வேண்டும் அப்படின்னு இங்க மகான்கள் சுட்டி காட்டுறாங்க. பதஞ்சலி நமக்கு என்ன சொல்ல வராரு? சித்த விருத்தி நிரோதகா அப்படிங்கிற முக்கியமான ஒரு பாயிண்ட சொல்லிக்கிட்டே இருக்காரு. சித்தத்தில் உள்ள விருத்திகளை இல்லாமல் செய்வதே யோகம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காரு. அப்போ அந்த சித்தத்தினுடைய விருத்திகள்ங்கிறது என்ன? இப்ப இது மாதிரி மனக்லேசங்கள் தான், மனதனுடைய சலனங்கள் தான். எதுலையாவது போய் சிக்கிக்குது, அதை வந்து பிடிச்சுக்குது, அதுலயே அடமெண்டா நின்னுக்குது, அதுல இருந்து விடுபட மறுக்கின்றது. அப்ப அப்படிப்பட்ட மனம் வந்து எங்கிருந்து உயர் பரிமாண அறிவாக மாறும்? மாறவே மாறாது. அப்ப அதுல இருந்து விடுபட வேண்டும் அவர் நமக்கு ட்ரைனிங் கொடுத்துட்டே வராரு. பதஞ்சலி முனிவர் வந்து சொல்லி கொடுத்துட்டே வராரு. அப்ப இந்த மனக்லேசம் என்பது மிக மிக ஆழமானது, நம் வாழ்க்கையை நிர்ணயிப்பது, அதை புரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறாரு. இப்ப நம்ம இடத்துல இருக்கக்கூடிய கோபம், பயம், மனப்பான்மை, சந்தோஷம், துக்கம் அப்படிங்கிற எல்லா விஷயங்களுமே அவரவர்கள் மனதை பொறுத்து அமைகின்றது. ஆகவே அதை நீங்கள் ஆழ்ந்து சிந்தித்து பாருங்கள் அப்படின்னு இந்த சூத்திரத்தை சொல்றார். ஏன்னா இந்த சூத்திரத்துல வந்து 3 விஷயங்கள் சொன்னார் இல்லையா? ஜாதி, ஆயுள், அனுபவங்கள். இப்ப அந்த 3 நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா ஏன் நமக்கு இந்த மாதிரி ஒரு அனுபவம் வருது அப்படின்னா அது நம்முடைய பதிவு, மனதனுடைய பதிவு. அப்புறம் நம்ம எந்த சூழ்நிலையை சார்ந்து தொழில் செய்கின்றோமோ அது நம்முடைய ஜாதியாக அமைகின்றது. அந்த மனக்லேசங்களினால் தான் நம்முடைய ஆயுட்காலமும் நிர்ணயிக்கப்படுகின்றது. அப்ப இது 3க்கும் எது காரணம்னா அந்த விதையே காரணம் அப்படின்றாரு. என்ன விதை? மனதனுடைய சலனமான எண்ணங்கள் என்ற விதை. அப்ப அதை நம்ம அதுல இருந்து விடுவித்து நம்முடைய உண்மைத்தன்மை என்ன அப்படின்னு உணர்ந்து கொள்ளும் பொழுது மட்டும்தான் அந்த விதையை நம்ம அழிக்க முடியும். அப்ப அதுக்குதான் இப்படி ஒவ்வொன்னா சொல்லிட்டே வர்றாரு. இப்ப அடுத்த சூத்திரம், யோக சூத்திரத்தினுடைய சாதனா பாதத்தினுடைய 14வது சூத்திரம். இதுல என்ன சொல்றாருன்னா, தேஸ்லாட பரிதாப பலா புண்ணியா புண்ணிய ஹேதுத்வாத் அப்படிங்கிறார். சுக துக்கங்களுக்கு பாவ புண்ணியங்களே காரணம் அப்படிங்கிற மாதிரி இந்த சூத்திரம் அமைக்கப்பட்டிருக்கிறது. அது எப்படி அப்படின்னு பார்ப்போம். இப்ப நம்முடைய ஒவ்வொருத்தருடைய செயலுடைய தன்மையை பொறுத்து தான் இப்ப நமக்கு இன்ப துன்பங்கள் உண்டாகின்றன. ஏன்னா நம்ம ஏற்கனவே பார்த்தோம், கர்மா தியரியில என்ன பார்த்தோம்? நம்ம முன்னாடி என்ன விதைக்கிறோமோ அதை தான் விளைச்சலா எடுப்போம். இப்ப நம்ம விதைக்கிறது வந்து மாங்காய் விதையை விதைச்சிட்டு தேங்காய் விதையை எதிர்பார்த்தா வராது. அப்போ நம்ம நல்ல செயல்கள் செய்தா நமக்கு நன்மை நடக்கும், தீய செயல்கள் செய்தா நமக்கு தீமை நடைபெறும். அப்ப செயலின் தன்மையை பொறுத்து இன்ப துன்பங்கள் நம்ம இடத்திலே விளைகின்றன. அப்ப நம்ம அன்றாடம் பார்க்கும் நம்முடைய நடைமுறை வாழ்க்கையிலே நல்லவர்கள் துன்பப்படுகின்றார்கள், கெட்டவர்கள் இன்பமாக வாழுகின்றார்கள். இது எந்த விதத்தில் சரி? சட்டத்துக்கு பயந்து நீதி, நேர்மை, நியாயம், உழைப்பு என்று இருப்பவன் எல்லாம் அல்லல் படுகின்றான். பொய்,
புரட்டு, பித்தலாட்டம், லஞ்சம், கொலை, கொள்ளை செய்பவன் எல்லாம் இன்பமாக இருக்கின்றான். இப்ப கடவுள் என்று ஒருவன் இருக்கின்றானா? இதற்கெல்லாம் என்ன காரணம்? சந்தோஷமாக இருக்க இதுதான் வழி என்றால் பின் எல்லோரும் அயோக்கியத்தனம் செய்துவிட்டு போகலாமே. நாட்டில் தர்மம் என்று ஒன்று எதற்கு அப்படின்னு புலம்பாத ஆட்களே கிடையாது. ஏன்னா பெரும்பாலானவர்கள் இந்த புலம்பிடுறாங்க, நம்மளும் பார்த்துருக்கிறோம். அப்ப இங்க தர்மம்னு எதுக்கு இருக்குது? ஏன்னா நான் நல்லது செய்யறேன், எனக்கு ஒண்ணுமே நடக்கல, அவன் கெட்டது செய்யறான், அவன் சந்தோஷமா இருக்கிறான், இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு மனிதர்கள் நிறைய பேர் இந்த புலம்பலை சந்திக்கிறாங்க, நடைமுறையில பார்க்கிறோம். இந்த சந்தேகம் வராத ஆளே கிடையாது. இதை பத்தி ரொம்ப யோசித்து பார்த்தா பொதுவா சாஸ்திரமோ மற்றவர்களோ என்ன சொல்லிடுறாங்க, இது போன ஜென்ம பாவ புண்ணியம், அதனால அந்த விஷயத்தில் நீங்க இப்படி நடைமுறையில் பார்க்கிறீர்கள். நீங்கள் கடந்த ஜென்மத்திலே பாவம் செய்திருக்கின்றீர்கள், அதனால் இப்பொழுது நீங்கள் துன்பப்படுகின்றீர்கள். கடந்த ஜென்மத்திலே அவன் புண்ணியம் செய்திருக்கின்றான், அதனால் அவன் சந்தோஷமாக வாழுகின்றான் அப்படின்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் அப்படியே சமாதானம் செய்து தேற்றிக் கொள்கிறோம். ஆனா பதஞ்சலி இங்க என்ன சொல்றாருன்னா, ஏன் ஒரு ஜென்மம் காத்திருக்க வேண்டும் அப்படிங்கிறார். இப்ப அடுத்த ஜென்மத்துல நாம எப்படி பிறக்கிறோம், என்ன மாதிரி சுகதுக்கங்களை அனுபவிக்க போறோங்கிறத அப்புறம் பார்ப்போம், இந்த ஜென்மத்திலேயே நம்ம அதுக்கு ஒரு விடையை கண்டுபிடிச்சிடலாமே அப்படின்னு பதஞ்சலியுடைய ஆசை. அதனால அவர் என்ன சொல்றாருன்னா, ஏன் ஒரு ஜென்மம் காத்திருக்க வேண்டும், இந்த ஜென்மத்திலேயே அதன் பலன் ஏன் கிடைப்பது இல்லை அப்படின்னு நம்ம கேட்கிறார். இன்று சுகமாக இருப்பவன் போன பிறவியிலே நல்லது செய்திருக்க வேண்டும் என்று வைத்துக் கொண்டாலும் கூட இந்த பிறவிலே அவன் ஏன் அயோக்கியத்தனம் மட்டுமே செய்து கொண்டிருக்கின்றான், ஏன் அவன் சுகமாக வாழக்கூடாதா அப்படிங்கிற சந்தேகம் எல்லாம் நமக்கு வருது. ஏன்னா இப்போ இந்த ஜென்மத்துல ஒருத்தன் கெட்ட செயலை செய்து கொண்டிருக்கின்றான், மிகப்பெரிய அயோக்கியனா இருக்கிறான், ஆனா அவன் நல்லா வாழ்றான், அவனுக்கு எந்த கஷ்டமும் இல்லை. அப்ப நமக்கு தோணுது, என்ன இவன் இவ்வளவு அயோக்கியத்தனம் பண்ணிட்டு இவ்வளவு சந்தோஷமா வாழ்றானே, அப்ப எதுல என்ன முரண்பாடு இருக்கு அப்படின்னு சொன்னா சாஸ்திரம் என்ன சொல்லுது, போன ஜென்மத்துல அவன் புண்ணியம் பண்ணிருக்கிறான், அதனால இவன் சந்தோஷமா வாழ்றான்னு சொல்லுது. இப்ப நமக்கு என்ன தோணுதுன்னா, சரி போன ஜென்மத்துல அவன் புண்ணியம் பண்ணவன் தானே, இந்த ஜென்மத்துல சந்தோஷமா வாழ்றான்ல, ஆனா இந்த ஜென்மத்துல ஏன் கெட்டது செய்யறான், ஏன் அவன் புண்ணியமே செய்யக்கூடாதா அப்படின்னு நம்ம கேட்டோம்னா, ஆமா அதுக்கு பதஞ்சலி பதில் அழகா சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, இந்த கடவுள், மறுபிறவி, முற்பிறவி, கர்ம வினை என்று எல்லாத்தையும் ஒரு ஓரம் கட்டி வச்சிடுங்க, அதையெல்லாம் கொண்டு வந்தா இப்ப நம்மை போன்றவர்களுக்கு எதையும் நிரூபணம் பண்ண முடியாது அப்படிங்கிறார். ஏன்னா இப்ப கடவுள் அப்படிங்கிற ஒரு விஷயமாகட்டும், மறுபிறவி, கர்ம வினை அப்படிங்கிற விஷயத்தை சாஸ்திரம் எடுத்து பேசும்போது இப்ப அந்த விஷயங்களுக்கு நிரூபணம் கொடுக்க முடியாது. ஏன்னா நம்ம நடைமுறையில பாக்குறோம், எப்படி நிரூபணம் கொடுக்க முடியும், கெட்டவன் நல்லா வாழ்றான், நல்லா கஷ்டப்படுறான், இதுக்கு நம்ம சாதாரணமா சொல்லிடுறோம், அவன் செஞ்ச பாவ புண்ணியம் சொல்லிடுறோம். ஆனா ஏன் இவன் நல்லது செய்யற மாதிரி அவன் நல்லது செய்யலாமே, அப்ப இவன் நல்லவனா இருக்கணும்னு என்ன, இவன் கெட்டது செய்யலாமே அப்படிங்கிற சந்தேகம் நமக்குள்ள வரத்தானே செய்யுது. அப்ப இந்த சந்தேகத்துக்கு யார்கிட்ட பதில் கேட்டாலும் ஒரே அடியா அது பாவ புண்ணியம் சொல்லிட்டா அது எல்லாராலையும் ஏத்துக்க முடியாது. ஒரு சிலர் வேணா சரி நீங்க சொல்றதை ஏத்துக்கிறேன்னு சொல்லி அமைதியா போய்க்கலாமே தவிர, குதர்க்கமான கேள்விகள் கேட்பவர்களோ, மிகவும் அதிகமான ஆராய்ச்சிகளில் ஈடுபடுபவர்களோ அது நடைமுறைக்கு ஒத்து வராது, அதனால நான் இதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அதனால பதஞ்சலி என்ன சொல்றாருன்னா, இது மாதிரி விஷயங்கள் நடைமுறைக்கு நிரூபணம் பண்ண முடியாததுனால அந்த முற்பிறவியின் தொடர்ச்சி என்று எப்படி அதை நிரூபணம் செய்வது, அது முடியாது என்பதினாலே இந்த பிறவியில் கடந்த காலத்தில் செய்த செயல் விளைவுகளின் பலன்களை இப்போது நிகழ்காலத்தில் அனுபவிக்கப்படுகிறது அப்படின்னு புரிந்து கொள்ளுங்கள் அப்படிங்கிறார். அவர் அதைத்தான் இப்ப பதஞ்சலி இங்க சுட்டி காட்டுறார். இப்ப இந்த பிறவியிலே அவரவர்கள் இருக்கின்ற வயதிலே இப்ப நம்ம என்னென்ன மாதிரி வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமோ அந்த வாழ்க்கையிலே நடைபெறுகின்ற சுக துக்கங்களுக்கு யார் காரணம் என்றால் நாம் தான் காரணம். தீதும் நன்றும் பிறர் தர வாரா. ஆனால் இப்பொழுது எனக்கு துயரங்கள் இருக்கின்றன, நான் ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றேன் ஒருத்தர் சொல்றார் அப்படின்னா அவர் இந்த பிறவியிலேயே கடந்த காலத்தில் சரியாக வாழவில்லை, அதனால் அவர் கஷ்டப்படுகின்றார். அதைத்தான் இங்க பதஞ்சலி சுட்டி காட்டுகின்றார். பதஞ்சலி முனிவர் என்ன சொல்றாருன்னா, உன்னுடைய சந்தோஷமாகட்டும் துக்கமாகட்டும் அது உன்னுடைய செயல் விளைவுப்பா அப்படின்னு ஒரே வார்த்தையில் சொல்லிடுறார். இப்பொழுது நீங்கள் துன்பப்படுகிறீர்களா, முன்பு எதையோ சரியாக செய்யவில்லை, அவ்வளவுதான் அப்படிங்கிறார். அப்ப முன்பு என்றால் முற்பிறப்பு நீங்க நினைச்சுக்க கூடாது, இந்த பிறப்பிலேயே கடந்த காலத்திலே எதையோ நான் சரியாக செய்யவில்லை, அதனால் நான் இப்பொழுது துன்பப்பட்டுக் கொண்டிருக்கின்றேன். இந்த பிறவிலேயே நான் இன்பமாக இப்பொழுது இருந்து கொண்டிருக்கின்றேன் என்றால் நான் கடந்த காலத்திலே சரியாக செய்திருக்கிறேன், அதனால் நான் இன்பமாக இப்பொழுது இருந்து கொண்டிருக்கின்றேன் அப்படிங்கிற புரிதல் நமக்குள்ள
வரணும். இப்ப நடைமுறை வாழ்க்கையிலேயே பார்ப்போமே, நல்ல அனுபவத்திலே தெரியும். நடைமுறை வாழ்க்கையில பார்த்தா அனுபவத்தில் தெரியும். இப்போ ஒருத்தருக்கு வந்து கணவன் சரியா அமையல அப்படிங்கிற கவலை இருக்கும். ஒரு சில பெண்களுக்கு, எனக்கு கணவன் நான் எதிர்பார்த்த மாதிரி அமையல. உங்களுக்கு கணவன் அல்லது மனைவி, மாமியார், நாத்தனார், சம்பந்தி சரியாக அமையவில்லையா? அதனால் மன கஷ்டமா? காரணம் என்ன? சம்பந்தம் பேசும்போது நீங்கள் அவர்களை பற்றி சரியாக விசாரிக்காமல் இருந்ததுதான் காரணம் அப்படின்னு நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன்னா இப்ப நான் வந்து திருமணம் பண்ணிட்டு வந்த மனைவி எனக்கு சரியா இல்ல, அவங்க குடும்பம் எனக்கு சரியா இல்ல அப்படின்னு ஒரு கணவன் புலம்புறான் அப்படின்னா என்ன பிரச்சனை? இன்றைய நிகழ்காலத்தில் அவனுக்கு அதனால் துன்பம் வந்து விட்டது. அந்த மனைவியினாலே, அந்த குடும்பத்தினாலே துன்பம் வந்து விட்டது. அப்ப என்ன அவன் தப்பு பண்ணிருக்கிறான்? திருமணத்துக்கு முன்னாடி அந்த மனைவியோ அந்த குடும்பத்தையோ அவன் விசாரிக்கவில்லை, சரியாக விசாரித்து அந்த பெண்ணை எடுக்கவில்லை. அதனால் இப்பொழுது அவன் துன்பத்தை அனுபவிக்கின்றான். அப்ப இந்த பிரச்சனை நிகழ்கால பிரச்சனையா அல்லது என்றையோ முற்பிறவி பிரச்சனையா? யோசனை பண்ணி பாருங்க அப்படின்னு பதஞ்சலி சொல்றார். ஏன்னா நம்ம யோசித்து பார்க்க வேண்டும். ஒவ்வொரு பிரச்சனையும் நம்ம யோசித்து பார்க்க வேண்டும். அதே மாதிரி மனைவி சரியில்லைன்னு சொல்லக்கூடிய கணவன் மாதிரியே ஒரு சில பெண்கள் என்ன சொல்றாங்க? எனக்கு கணவன் சரியில்லை, இவனை கட்டிக்கிறது நான் கட்டாமே இருந்திருக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு வேதனைப்படுறாங்க. அப்போ இதுக்கு என்ன காரணம்? அந்த கணவன் குடும்பத்தாரையும் அந்த கணவனை பற்றியும் இவர்கள் சரியாக விசாரிக்கவில்லை. விசாரிக்காம அந்த பையன்கிட்ட கட்டி வச்சுட்டாங்க தன்னுடைய பொண்ணு, பெண் வீட்டார். இப்ப அந்த பையன் சரியில்லை, குடிக்கிறான், தண்ணி அடிக்கிறான், அப்படி பண்றான் இப்படி பண்றான்னு குறை சொன்னா அது யார் குற்றம்? நம்முடைய குற்றம். நாம் சரியாக விசாரிக்காமல் திருமணம் செய்து வைத்து விட்டோம். அப்ப சம்பந்தம் பேசும்போது சரியாக விசாரிக்காமல் இருந்ததுதான் காரணம். அதே மாதிரி வறுமை வாட்டுகிறதா? அப்ப படிப்பு, உழைப்பு, நல்ல ஆட்களின் நட்பு இவர்களை ஏற்படுத்தாமல் இருந்ததுதான் காரணம். ஏன்னா ஒரு வறுமை எப்படி வரும்? அந்த வறுமைக்கு காரணம் என்ன? சரியா படிக்கல, நல்ல உத்தியோகத்துக்கு போக முடியல, சரியா உழைக்கல, வருமானம் ஒழுங்கா வரல. சரி, இப்ப நான் ஒழுங்கா உழைக்கிறேன், நல்லா படிக்கிறேன், ஆனா எனக்கு வாய்ப்புகளே கிடைக்கல அப்படின்னா எப்படி வாய்ப்பு கிடைக்கும்? நீ யாரோடும் பழகல, தனியா போய் ரூம்ல உட்காந்துட்டு இருந்தா எங்கிருந்து முன்னேற முடியும்? அப்போ படிப்பு, உழைப்பு, நல்ல நபர்களின் நட்பு ஏற்படுத்தாமல் இருந்தால் வறுமை வாட்டத்தான் செய்யும். அதே மாதிரி ஆரோக்கியம் குறைபாடா? இப்ப நிகழ்காலத்துல எனக்கு உடம்பு சரியில்லைங்க, எது எடுத்தாலும் அந்த பிரச்சனை பண்ணுது, இந்த பிரச்சனை பண்ணுதுன்னு புலம்புறவங்க நம்ம நிறைய பாக்குறோம். எனக்கு பிரஷர் இருக்கு, எனக்கு சுகர் இருக்குன்னு சொல்றாங்க. என்ன காரணம்? கடந்த காலத்தில் நாம் செய்த தவறான உணவு பழக்கம், உடற்பயிற்சி இன்மை, இப்படி எந்த நல்லது கெட்டதுக்கும் நாம் செய்யும் செயல்கள் தான் காரணமே தவிர கர்மா அப்படின்ற நம்ம முற்பிறவியில போய் நடந்த விஷயம் தான் காரணம் சொல்லி நம்மள நாமளே ஏமாத்தி கொண்டு சமாதானம் செய்து கொண்டிருக்க கூடாது அப்படின்னு பதஞ்சலி முனிவர் சுட்டி காட்டுகிறார். அப்ப நம்ம அந்த அடிப்படை விஷயத்தை கொஞ்சம் ஆழமாக இங்க நம்ம புரிந்து கொண்டு இன்னும் கொஞ்சம் நம்மளுடைய வாழ்க்கை முறையை மாற்றிக்கொண்டு வாழ்வதற்காக நம்ம முயற்சி செய்ய வேண்டும். ஏன்னா நம்ம ஒரு விஷயத்தை பிடித்துக்கொண்டு அதுதான் சரி அப்படின்னு நம்ம அப்படியே அடமா நின்னுக்க கூடாது. இப்ப இந்த கர்மா தியரி பொறுத்த வரைக்கும் நம்முடைய புத்திசாலித்தனம் இல்லாமல் நாம் செய்கின்ற தவறுகளுக்கெல்லாம் முற்பிறவிதான் காரணம் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஆனா நம்முடைய சக்திக்கு மீறி சில செயல்கள் நடக்குது பாருங்க, அதுக்கு முற்பிறவி காரணம். அது நம்ம ஒண்ணும் செய்ய முடியாது. ஆனா அதை நம்ம இப்ப ஆராய்ச்சி பண்ண வேண்டாம், அது நடக்கிறது நடக்கட்டும். ஆனா இப்பொழுது எனக்கு கொடுக்கப்பட்ட பிரத்யேக பகுத்தறிவு இருக்கு இல்லையா, ஆறாம் அறிவு, எது நல்லது எது கெட்டது அப்படின்னு பகுத்து பிரித்தறியக்கூடிய ஒரு பிரத்யேக அறிவு என்னிடத்துல இருக்கிறது. அது என் மனிதனாக என்னிடத்திலே தான் அது சிறப்பாகவும் இருக்கிறது. அப்படிங்கும் போது என்னுடைய வாழ்க்கையை நான் எது சரி எது தவறு, எது நல்லது எது கெட்டதுன்னு தேர்ந்தெடுத்து வாழ்வதற்கான உரிமையும் எனக்கே கொடுக்கப்பட்டிருக்கின்றது. வேற எந்த ஜீவராசிக்கு இது கிடையாது இல்லையா? ஏன்னா மனிதன் ஒருத்தருக்கு மட்டும் தான் இந்த சிறப்பு இருக்கு. அப்ப அப்படி இருக்கும்போது இவனுடைய வாழ்க்கையை சிறப்பாக வாழ்வதற்காக இவன் தான் தன்னை நெறிப்படுத்திக் கொள்ள வேண்டுமே தவிர இவன் வாழ தெரியாமல் வாழ்ந்துவிட்டு மற்றவர்களை பார்த்து அவர்கள் இப்படி செய்து விட்டார்கள், இவர்கள் அப்படி செய்து விட்டார்கள் என்று குறி சொல்வதனாலே இவனை ஏமாற்றிக் கொள்கின்றான் அப்படிங்கிற ஒரு உண்மை விஷயத்தை நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டும். சரி, இப்ப அது நமக்கு தெரிஞ்சு போச்சுங்க. அப்ப நான் நல்லது செஞ்சா எனக்கு நல்லது நடக்குது, கெட்டது செஞ்சா கெட்டது நடக்குதுன்னு தெரிய போகுது. அப்போ இனிமேல் நம்முடைய வாழ்க்கையை இன்பமாக மாற்ற வேண்டும் என்றால் இனி நாம் செய்யும் ஒவ்வொரு செயலும் நல்லதாக இருக்க வேண்டும், நல்ல விஷயங்களை நோக்கி போக வேண்டும். நல்ல தெளிவான சிந்தனை, சரியான ஆராய்ச்சி, தேவையான உழைப்பு, ஏனோ தானோ என்ற காரியம் செய்யாமல்
ஒரு முழு மனதோடு ஏற்றுக்கொண்டு செய்து பழகும் பொழுது இந்த மனக்லேசங்கள் எல்லாம் கடந்து செல்லலாம் அப்படின்னு இந்த சூத்திரத்துல பதஞ்சலி சுட்டி காட்டுகின்றார், இந்த 14வது சூத்திரத்தில். இப்ப அடுத்த சூத்திரத்துல என்ன பேசுறாருன்னு பார்ப்போம். 15வது சூத்திரம். பரிணாம தாப சம்ஸ்கார துக்கை குணவருத்தி விரோதாச்ச துக்கமேவ சர்வம் விவேகினகாங்கிறார். இந்த சூத்திரத்துல என்ன சொல்றாருன்னா, பரிணாம தாப சம்ஸ்கார துக்கை, அதாவது 4 வார்த்தை யூஸ் பண்றார். பரிணாமம் அப்படின்னா மாற்றம், பரிணாம மாற்றம் சொல்றோம் இல்லையா, ஒரு நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்கு மாற்றம் அடைகின்றது, பரிணாமம் அடைகின்றது, அதை பத்தி சொல்றார். தாபம், தாபம் அப்படின்னா தவிப்பு அல்லது ஏக்கம் அப்படின்னு சொல்லலாம், ஏக்கம். அப்புறம் என்ன சொல்றாருன்னா இன்னொரு வார்த்தை சம்ஸ்காரம், நம்முடைய பழைய சுவடுகள், பழைய பதிவுகள். அப்ப இந்த சூத்திரத்துல என்ன சொல்ல வர்றாருன்னா, இந்த வினைகள் யாவும் வினை பதிவுகளை தருவதனாலே விழிப்புணர்வு இன்றி இருப்பதினால் எல்லாம் துக்கம் தான் அப்படிங்கிறார். நம்ம இடத்துல விழிப்புணர்வு இல்லாததுனால நமக்கு துக்கம் வருகின்றது அப்படிங்கறத சொல்றாரு. இப்ப அது எப்படி இந்த சூத்திரத்தை கொஞ்சம் விரிவா பார்ப்போம். இது ரொம்ப முக்கியமான சூத்திரம். பரிணாம தாப சம்ஸ்கார துக்கை அப்படின்னா மாற்றம், ஏக்கம், பழைய சுவடுகள், அதனால் வருகின்ற துக்கம். இந்த 4 விஷயங்கள் இதுல அடங்கியிருக்கு. இப்ப ஜெனரலா நம்ம துன்பத்துக்கு காரணம் என்ன பண்றோம், வெளி உலகம் அப்படின்னு நினைக்கிறோம். இன்பத்துக்கும் காரணம் வெளி உலகம் நினைக்கிறோம். ஆனா இந்த இன்பமும் துன்பமும் நம் மனதில் தான் இருக்கிறது அப்படிங்கிறது நமக்கு எப்படி புரிய வரும்? நம் மனதை விசாரித்து பார்க்கின்ற பொழுதுதான் புரிய வரும். இப்ப மனதை அப்படி விசாரித்து பார்க்கின்ற பொழுது இப்ப நம்ம எதுல சிக்கிக்கிட்டு இருக்கிறோம்? பழைய குப்பைகள்ல சிக்கிக்கிட்டு இருக்கிறோம். என்ன மாதிரி குப்பைகள்? ஞாபக குப்பைகள். நம்ம இடத்துல எப்படி எல்லாம் ஏற்றி வைத்துக் கொண்டார்களோ, ஏற்றி வைக்கப்பட்டிருக்கின்ற எண்ணங்களோ, அதற்கேற்ற மாதிரி அந்த குப்பைகள்ல சிக்கிக்கொண்டு அதுல இருந்து விடுபட மறுக்கிறோம். அப்ப அந்த ஞாபக குப்பை நம்மளை என்ன பண்ணுதுன்னா, நிகழ்காலத்தோடு ஒப்பீடு செய்யும் போது நிகழ்காலத்தில் நம்மளை வாழ விட மாட்டேங்குது, நிகழ்காலத்துல வாழவே ஒத்துக்கொள்ள மாட்டேங்குது. கடந்த காலத்துல நமக்கு என்ன ஏற்றி வைக்கப்பட்டிருக்கிறது? ஜாதி விட்டு ஜாதி கல்யாணம் பண்ணிக்கிறது ஆகாது, நம்ம ஜாதி வேற அவங்க ஜாதி வேற அப்படின்னு நமக்கு மனதில் ஏற்றி வைக்கப்பட்டிருக்கிறது. இப்பொழுது ஜாதி விட்டு ஜாதி கல்யாணம் பண்றதை நம்மளால ஏற்றுக்க முடியல. அப்ப இது நமக்கு ஒரு முரண்பாடான கருத்தாக தெரிகிறது. அப்ப மனசு என்ன பண்ணுது? அப்ப அதை ஏத்துக்காம பல தவறான விஷயங்களை செய்ய ஆரம்பிக்குது. ஒரு உதாரணத்துக்கு வச்சுக்கலாம், இது மாதிரி நிறைய விஷயங்களை மனசு செய்யுது. ஆனா இன்றைய காலம் மாறிடுச்சே. இப்ப அன்றைக்கு வேணா அடமா நான் இந்த குளத்துலதான் பெண் எடுப்பேன், இந்த குளத்தை எடுக்க மாட்டேன்னு சொன்னா ஓகே, அன்னைக்கு சரியா இருந்திருக்கலாம். இன்றைக்கு அப்படி இல்லை. இன்றைய கல்வி முறை மாறிவிட்டது, கலாச்சாரம் மாறிவிட்டது, கால சூழ்நிலைகள் மாறிவிட்டன. அப்ப இந்த வெளி உலக மாற்றங்கள் பரிணாமம் அடைந்து விட்டனங்கிறார் பதஞ்சலி. அந்த பாயிண்ட் இங்க சொல்ல வர்றாரு. உலகம் என்பது நாம் நினைத்துக் கொண்டிருப்பது போல இப்ப இல்ல, அது நாளுக்கு நாள் வினாடிக்கு வினாடி மாறிக்கொண்டே இருக்கின்றது. இப்ப இந்த வினாடியில் இருக்கக்கூடிய உலகம் அடுத்த வினாடி மாறுது, நமக்கு தெரியாது. நட்சத்திர மண்டலங்கள மாற்றம் வருது, சூரிய மண்டலங்கள்ல மாற்றம் வருது. நீர் பாத்தீங்கன்னா நதி ஓடிக்கொண்டே இருக்கின்றது, அதில் ஒவ்வொரு வினாடியும் புதிய நீர் வந்து கொண்டே இருக்கின்றது. அது மாதிரி புதிய உலகம் பிறந்து கொண்டே இருக்கின்றது. ஆனால் நாம் என்ன பண்றோம்? பழைய உலகத்துல உட்கார்ந்துக்கிட்டு நான் அப்படியே தான் இருப்பேன் அப்படின்னு சொன்னா இன்றைக்கு நடைமுறைக்கு சாத்தியமாகுமா? நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்கலாம். பரிணாம மாற்றத்துல அன்றைக்கு பணம் எப்படி இருந்தது? பண்ட மாற்று முறை இருந்தது. நீங்க அரிசி கொடுத்தீங்கன்னா அவன் பருப்பு கொடுப்பான். இப்படி விவசாயிகள் என்ன பண்ணுவாங்க? ஒருத்தருக்கு ஒருத்தர் பண்ட மாற்ற முறையில தானியங்களை பரிமாற்றிக்கொண்டு வாழ்க்கையை நடத்தி கொண்டிருந்தார்கள். அப்புறம் நாளடைவில் அது பணமாக மாற்றப்பட்டது. இப்ப இன்றைக்கு என்ன நடந்துட்டு இருக்கு? லேட்டஸ்ட் டெக்னாலஜில மொபைல் போன்ல போய் ஒரு யூபிஐல டக்குனு இதை அழுத்தணும்னா நமக்கு பணம் டிரான்ஸ்பர் ஆயிடுது அக்கௌண்ட்ல. அப்ப எவ்வளவு எளிமையா போச்சு, கையில பணமே பார்க்க வேண்டாம். 10 லட்சம் ரூபாய் 10,000 ரூபாய் எவ்வளவு பணம் நீங்க மற்றவங்களுக்கு அனுப்பணும்னாலும் ஆன்லைன் டிரான்சாக்ஷன்ல ஈஸியா அவர்கிட்ட இருந்து பணம் இவர்கிட்ட போயிடுது. நீங்க ஆளை நேர்ல கூட பார்க்க வேண்டாமே. அந்த அளவுக்கு இன்னைக்கு உலகம் எங்கேயோ போயிட்டு இருக்குது. அப்போ இந்த வெளி உலக மாற்றம் பரிணாம மாற்றம், இந்த அடிப்படை விஷயத்தை நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டும்ங்கிறார் பதஞ்சலி. அதாவது ரொம்ப ஆழமாக நம்ம சிந்தித்து பார்க்க வேண்டிய விஷயத்தை பதஞ்சலி பேசிக்கிட்டே இருக்கார். அப்ப இந்த பரிணாம மாற்றம் என்ன பண்ணுது? நம்முடைய தற்போதைய மனநிலைக்கு ஒத்து போகாததினால் நம்மில் ஏற்படும் தாக்கம், அதற்கான போதுமான விழிப்புணர்வு நம்மிடத்திலே இல்லாமைதான் நம்முடைய மனச்சலனங்களுக்கு காரணம். இன்னைக்கு வயசானவங்க அப்படித்தான் இருக்கிறாங்க. இப்போ வயசானவங்க கிட்ட பாத்தீங்கன்னா இந்த ஆன்லைன் டிரான்சாக்ஷன் பண்ண முடியாது. அவங்க கம்ப்யூட்டர் நாலேஜ் கிடையாது, செல்போன் நாலேஜ் கிடையாது. அவங்க ஒரு இடத்துல போன உடனே நீங்க இல்லைங்க கையில கேஷ் வாங்க மாட்டோம், நீங்க யூபிஐல அனுப்பிச்சிருங்கன்னு அவன் சொன்னான்னா
என்கிட்ட மொபைல் போனும் கிடையாது, எனக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணவும் தெரியாதுன்னு அவர் என்ன பண்றாரு? யாராவது ஒரு பையனை கூப்பிட்டு, தம்பி இது எப்படிப்பா பண்ணி கொடுப்பா, உனக்கு நான் பணம் கொடுத்துறேன்னு கெஞ்சுறாரு. காரணம் என்ன? இன்றைய உலகத்தோடு அவரால் ஒத்து வாழ முடியவில்லை. கால மாற்றம். அப்ப எவ்வளவு வேகமா காலம் மாறிக்கொண்டிருக்கின்றது. காரணம் என்ன? மனோ மாற்றங்கள், மனிதனுடைய புத்தி மாற்றங்கள். அப்ப இந்த மாற்றத்தை நம்ம ஏற்றுக்கொள்ளணும். ஏன்னா நாம ஏற்றுக்கொள்ளணுங்கிறது எதை அடிப்படையில் நான் சொல்றேன்? இந்த ஆத்ம சாதகர்களை வச்சு சொல்லிட்டு இருக்கிறேன். சராசரி மனிதர்களை வச்சு நம்ம இந்த கிளாஸ் எடுக்கவே இல்லை. அப்ப ஆத்ம சாதகர்கள் என்ன புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், இந்த உலகம் என்பது மாறிக்கொண்டே இருக்கின்றது, பரிணாமம் அடைந்து கொண்டே இருக்கின்றது. அந்த மாற்றம் என்பது மனதையும் புத்தியையும் சார்ந்தது. அதை நாம் நிறுத்த முடியாது அப்படிங்கிறத தெளிவா இருக்கணும். ஏன்னா அதுல நீங்க நிறுத்தவே முடியாது. உலகம் மாறிக்கொண்டே இருக்கின்றது. அப்போ அந்த மாற்றத்தை முதல் பாயிண்டாக பதஞ்சலி இங்க அழகா சுட்டி காட்டுகிறார். பரிணாமம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எடுத்து இங்க பேசுறார். அதனாலதான் இது மிக மிக முக்கியமான சூத்திரம் அப்படின்னு நான் சொல்றேன். இப்ப பொதுவா நம்ம எல்லாருக்குமே இன்பம் வேண்டும் என்றுதான் ஆசைப்படுறோம். இன்பம் தான் வேணுங்க, எனக்கு சந்தோஷம் மட்டும்தாங்க வேணும் அப்படின்னு ஆசைப்படுகின்றோம். அதற்காக பல செயல்களையும் செய்கின்றோம். அந்த சந்தோஷத்தை அடைவதற்காக பல செயல்களை செய்கின்றோம். இருந்தாலும் யாரும் இன்பமாய் இருப்பதாக தெரியவில்லை. நடைமுறையில பார்க்கிறோமே, திருமணம் ஆகாதவன் திருமணம் செய்து கொண்டால் இன்பமாக இருக்கலாம் என்று நினைக்கிறான். திருமணம் செய்து கொண்டவன் திருமணம் செய்யாமல் இருந்தால் இன்பமாக இருக்கலாம் என்று நினைக்கிறான். அப்போ என்ன பண்ணாலும் இன்பம் வரல. அதே மாதிரிதான் பணம் உள்ளவனும் துன்பப்படுகின்றான், பணம் இல்லாதவனும் துன்பப்படுகின்றான். பிள்ளை இல்லாதவனும் வருந்துகின்றான், பிள்ளை பெற்றவனும் வருந்துகின்றான். அப்ப எப்படி பார்த்தாலும் துன்பம் இருந்து கொண்டே இருக்கிறது. இன்பம் மட்டும் காணவே காணும். குழந்தையாக இருக்கும் போதும் துன்பம், வயதான காலத்திலும் துன்பம். அப்ப வாழ்க்கை என்பது துன்பம் மட்டுமே நிறைந்ததாக இருக்கின்றது. இடையிடையில் அவ்வப்போது இன்பம் தலை காட்டி விட்டு போகின்றது. அப்ப இந்த இன்பத்தை நிரந்தரமாய் பிடித்து வைத்துக் கொள்ள நம்மால் முடியுமா? ஏன் முடியவில்லை? இதை பற்றி நாம் யோசித்திருக்கின்றோமா? இல்லை. ஆனால் பதஞ்சலி முனிவர் யோசித்திருக்கிறார். ஏன் நமக்கு துன்பம் மட்டுமே வந்து கொண்டிருக்கின்றது, இன்பம் ஏன் நிலையாக இல்லை அப்படிங்கிறத பதஞ்சலி முனிவர் யோசித்திருக்கிறார். அப்ப துன்பத்திற்கு காரணம் என்ன என்று மட்டும் அல்ல, அவற்றை எப்படி போக்குவது என்றும் அவர் யோசித்திருக்கிறார். பதஞ்சலி அதற்குண்டான வழிமுறையும் நமக்கு சொல்லித்தரார். அதனால்தான் இது மிக மிக முக்கியமான சூத்திரம் அப்படின்னு சொல்றேன். ஏன்னா ரொம்ப ஆழமான பொருள் கொண்டது. நம்ம இடத்துல துன்பங்களை விலகுவதற்கான ஆழமான உண்மைகளை உள்ளடக்கிய சூத்திரம். இந்த சூத்திரத்தை கொஞ்சம் பிரிச்சு படிப்படியா படிக்கணும். அதுல முதல்ல பரிணாமம் பார்த்தோம். பரிணாமம் என்றால் என்ன? மாற்றம். இந்த வெளி உலகம் மாறிக்கொண்டே இருக்கிறது. அதுல நம்ம தெளிவா இருக்கணும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இப்ப இன்னைக்கு ஏதோ ஒரு விளம்பரத்துல பார்க்கிறோம், அல்லது நண்பர் வீட்டுல ஒரு விஷயத்தை பார்க்கிறோம், அதன் மேல் நமக்கு என்ன பண்ணுது? ஆசை வந்து விடுகிறது. அது மாதிரி நாமளும் ஒண்ணு வாங்கிட்டா நல்லா இருக்குமே அப்படின்னு நமக்கு மனசு விரும்புது. அப்ப அதை அடைய முடியவில்லை என்றால் நமக்கு அடுத்தது என்ன ஆகுது? ஏக்கம் வந்து விடுகிறது. அந்த பொருளின் மீது ஏக்கம் வந்து விடுகின்றது. அதுதான் இரண்டாவது பாயிண்ட் அவர் சொல்றாரு. இப்போ பரிணாமம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு மாற்றத்தை உண்டு பண்ணுவதனாலே மனம் என்ன பண்ணுது? அந்த நவீன விஷயத்தை ஆசைப்பட ஆரம்பிக்கின்றது. அந்த உலகம் மாறிக்கொண்டிருப்பதை பார்க்கின்றது. அப்ப இதில் ஒரு விஷயம் நமக்கு பிடித்து விடுகின்றது. அப்ப இதனால் நாம் அதை அடைந்தால் நன்றாக இருக்கும் அப்படின்னு மனம் ஆசைப்படுகின்றது. சரி, அப்படிதான் ஒண்ணு ஆசைப்பட்டு இப்ப நவீன டெக்னாலஜில ஒரு செல்போன் வாங்கிட்டோம் அப்படின்னு நம்ம அன்னைக்கு சொன்ன மாதிரி வாங்குறோம். அந்த வாங்கி விட்ட பிறகு அது மட்டுமே நமக்கு சந்தோஷத்தை கொடுத்து விட்டதானா? இல்லையே, அதை விட சிறந்த ஒன்று வந்து விடுகிறது. அப்ப இதனால் என்ன பிரயோஜனம் அப்படின்னு மனசு நினைக்க ஆரம்பிச்சிடுது. ஒரு சந்தோஷமான ஒரு பொருளை நான் விரும்பி வாங்கினாலும் கூட இந்த பரிணாம மாற்றம் என்ன பண்ணுது? உலகம் மாறிக்கொண்டே இருப்பதினாலே நான் ஆசைப்பட்டு வாங்கிய ஒரு பொருள் கூட முழுமையான சந்தோஷத்தை எனக்கு கொடுப்பதில்லை. காரணம், அடுத்த பரிணாம வளர்ச்சி அந்த பொருளிலே அடைந்து விடுகின்றது. அப்ப இதற்கு அடுத்த ஒரு நிலைப்பாடு வந்த உடனே நம்முடைய மனசு என்ன ஆகுது? இந்த பொருளின் மீது இருந்த அந்த ஆசையை துக்கமாக மாற்றிக்கொள்கின்றது. அப்ப இந்த மாதிரி பரிணாமம் என்பது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வினாடியும் நடைபெற்றுக் கொண்டே இருக்கின்றன. அந்த பரிணாம வளர்ச்சியினுடைய உயர் நிலைதான் இந்த மனதினுடைய பரிணாமம் அடங்கி இருக்கிறது அப்படின்னு பதஞ்சலி இங்க சொல்றார். இந்த மனசு அந்த பரிணாம வளர்ச்சியில உயர் பரிமாணத்துக்கு வரும்போது மட்டும்தான் அறிவை அறிந்து கொள்ள முடியும். அது உயர் பரிமாணத்துக்கு வராம கீழ்நிலையில அந்த தாவர நிலையில இருந்தா என்ன பண்ணும்? ஒரே ஒரு அறிவை வைத்துக் கொண்டு தொடு உணர்வோடு வாழ்க்கை முடிச்சுக்கும். அது 2 அறிவு, 3 அறிவு, 4 அறிவு, 5 அறிவுன்னு அப்படியே டெவலப் ஆயிட்டு வந்தாலும் கூட 5 அறிவு புலன்களோடு இருக்கக்கூடிய மிருகங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்குது? ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளதான் இருக்கு. நம்மள மாதிரியே அதுக்கு கண் இருக்கு, காது இருக்கு, மூக்கு இருக்கு, நாக்கு இருக்கு. ஆனாலும்
மற்றவர்களால் கட்டுப்படுத்தப்படுகின்றது. மிருகங்கள் எல்லாம் மற்றவர்களால் கட்டுப்படுத்தப்படுகின்றது. மனிதனை போன்று சுதந்திரமாக இல்லை. அப்ப மனிதனிடத்துல என்ன சுதந்திரமாக இருக்கின்றது? பிரத்யேக பகுத்தறிவு இருக்கின்றது. அந்த மனம் என்கிற மன பரிமாணம் என்ன நடந்திருக்குது? பரிணாம வளர்ச்சி அடைந்திருக்கின்றது. மிருகங்களிலிருந்து மேல்நிலை பரிணாமத்திற்கு மனிதன் உயர்ந்திருக்கிறான். எதன் அடிப்படையிலே? மனதின் அடிப்படையிலே. மிருகத்துக்கு மனம் இருக்கு, ஆனா பரிணாம வளர்ச்சி அடையல. மனம் கீழ்நிலையில் இருக்கு. ஆனா மனிதனுடைய மனம் பரிணாம வளர்ச்சி அடைந்ததுனால அவனுக்கு பகுத்தறிவாக மாறிவிடுகின்றது. நன்மை தீமைகளை பகுத்தறிகின்றான். இது நல்லது, இது கெட்டது. பட் இதே பகுத்தறிவு மிருகங்களுக்கும் இருக்கிறது. இப்ப மிருகத்துக்கு நீங்க சாப்பாட்டுக்கு பதிலாக மலத்தை வச்சா சாப்பிட்டுருமா? சாப்பிடாது. பசுமாட்டுக்கு போய் நீங்க கஞ்சி கொடுக்கறதுக்கு பதிலாக ஒரு மலத்தை கொண்டு போய் கொடுங்க, சாப்பிடுமானா சாப்பிடாது. அப்ப அதுக்கும் தெரியுது, பகுத்தறியக்கூடிய சக்தி அதற்கு இருக்கிறது. ஐந்தறிவு படைத்த ஜீவன்களுக்கும் இருக்கிறது. ஆனால் மனிதனுடைய பகுத்தறிவு சக்தி அவைகளை விட மிக உயர்ந்தது, நுண்ணியது அப்படின்னு நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். அப்ப அந்த நுண்ணிய புத்தி சக்தியை நாம் பயன்படுத்துவதில்லை. நாம் என்ன பண்றோம்? மேலோட்டமாக வாழ்க்கையை வாழுகின்றோம். மனம் போன போக்கில வாழ்க்கையை வாழுகின்றோம். மிருகம் போலவே வாழுகின்றோம். மிருகத்துக்கு எல்லாம் இந்த மாதிரி இது கெட்டது நல்லதுன்னு தெரியும், நமக்கு இது கெட்டது நல்லதுன்னு தெரியுது. ஆனா என்ன பலன்? அதில் உயர் பரிமாணத்துக்கு உயர்வதற்கான நம்ம என்ன முயற்சி எடுத்தோம், என்ன தெரிந்து கொண்டோம் அப்படின்னா தெரிந்து கொள்ளவே இல்லை. கல்வி முறையில் தான் மனிதன் மாற முடியும். ஏன்னா மனிதனுடைய மனம் பகுத்தறிவு பரிமாணத்துல இருக்கிறதுனால நன்மை தீமைகளை மற்றவர்கள் சொல்லிக் கொடுத்து தெரிந்து கொள்வதை விட தன்னையும் இந்த உலகத்தையும் இறைவனையும் தெரிந்து கொள்ளக்கூடிய உயர்கல்வியை படித்துக் கொள்ளும் பொழுது மட்டும்தான் அவனுக்கு எல்லா உண்மைகளும் புலப்படும். அப்ப அதற்கான பாடத்திட்டங்களை அவன் படித்து இந்த வாழ்க்கையிலே உயர் ஞானத்தை அடைந்தால் மட்டும்தான் இந்த உலகம், இறைவன், நான் யார் அப்படிங்கிற அத்தனை விஷயங்களுக்கும் விடை கிடைக்கும். அப்ப அந்த அடிப்படையில பரிணாமம் அப்படிங்கிற ஒரு விஷயம் மிக மிக முக்கியமாக பார்க்கப்படுகின்றது. அப்ப நடைமுறை வாழ்க்கை நம்ம நிறைய விஷயங்கள் இது மாதிரி பார்க்கும்போது நம்மளால அனுபவிக்க முடியாம போவதற்கு காரணம் என்ன? பரிணாம வளர்ச்சி. ஒரு மொபைல் போன் வாங்குறோம், டெக்னாலஜி மாறிடுச்சு, லேட்டஸ்ட் கான்ஃபிகரேஷன் வந்துருச்சு, நம்மளது அவுட் ஆஃப் டேட் ஆயிடுச்சு. அதை நம்ம என்ன பண்ண முடியும்? அதே வேலைதான். அதே 20,000 ரூபாய்க்கு ஒரு போனை வாங்கி யூஸ் பண்றோம். 10 நாள்ல 20,000 ரூபாய்க்கு இதோட அட்வான்ஸ் மாடல் வந்துடுச்சுன்னா இப்ப அந்த 20,000 போன் நமக்கு என்ன ஆகுது? யூஸ்லெஸ்ஸா போயிடுது. அதை விட அட்வான்ஸா அது இருக்குது, நமக்கு இது பிரயோஜனம் இல்லை. ஏன்னா அது இன்னும் ஹையர் டெக்னாலஜியில விட்டுட்டான், அதே 20,000 தான் விலை, நான் ஏமாந்துட்டேன் அப்படின்னு மனசு அடிச்சுக்குது, பதறுது. என்ன காரணம்? மனச்சலனங்கள். அந்த மனச்சலனங்களுக்கு என்ன காரணம்? ஆசை. அதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். இப்ப நடைமுறை வாழ்க்கையில பாருங்களேன், ஒருவன் அழகான பெண் என்று கல்யாணம் கட்டிக்கிட்டு வரான். கல்யாணம் முடிஞ்ச பின்பு அவன் மனசு என்ன சொல்லுது? இவளை விட அவள் இன்னும் கொஞ்சம் அழகா இருக்கிறாள, அவளை திருமணம் செய்து கொண்டிருந்தால் இன்னும் நன்றாக இருந்திருக்குமோ அப்படின்னு மனசு அலைப்பாயுது. இதுதான் மனித மனம். மனித மனம் என்ன பண்ணும்னா ஒன்றிலிருந்து ஒன்றுக்கு தாவிக்கொண்டே இருக்கும். வருவதை வைத்துக் கொண்டு திருப்தி அடையாது, இருப்பதை வைத்துக் கொண்டு திருப்தி அடையாது. அப்புறம் மேலும் திருமணமான சில வருடங்களில் என்ன ஆயிடுது? மனைவியின் மீது அலுப்பு வந்து விடுகிறது. காரணம், 1-2 குழந்தைங்க பிறந்துடுது, அந்த பெண்ணினுடைய அழகு அப்படியே குறைந்து விடுகின்றது, அவருடைய தோற்றத்திலே மாற்றம் வருகிறது. இது ஒரு ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி. வயது என்பது ஏறும், முதுமை என்பது வரும், அழகு என்பது குன்றும். இது மாதிரி ஒரு புறம் இது இருக்கட்டும், இன்னொரு பரிணாமம் இருக்கிறது. அந்த பரிணாமம் தான் நம்முடைய மனசு. அந்த மனப்பரிமாணத்தை நம்ம கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி பார்க்கணும் அப்படின்னு பதஞ்சலி இங்க சொல்றார். இப்ப நடைமுறையில் இருக்கக்கூடிய இந்த பரிணாமம்ங்கிறது உலக மாற்றங்கள். நம்முடைய மனதனுடைய பரிணாமம் என்பது நம்முடைய மனோ மாற்றங்கள். அப்ப அந்த மனோ மாற்றங்கள்ல இந்த மாதிரி கீழ்நிலை மனோ மாற்றங்கள்னால நமக்கு என்ன நடக்குது? கீழ்நிலை வாழ்க்கை தான் போகுது. மனம் இந்த மாதிரி ஒரு விஷயத்துல திருப்திப்படாம, எதுலையுமே சந்தோஷம் அடையாம, இதை விட இன்னும் அதை அடைஞ்சிருந்தா பரவாயில்ல, அதை அடைஞ்சிருந்தா பரவாயில்லன்னு ஆசைப்பட்டு கொண்டே இருக்கின்ற மனம் எங்க போகும்? கீழ்நிலைக்கு போகும். அதனுடைய பரிணாமம் திசை மாறி திரும்பி விடும். ஏன்னா இவங்க உலகத்துல பாருங்களேன், எத்தனையோ பொருள்கள், உறவுகள் எல்லாம் நம்ம ஒரு காலத்திலயும் நடைமுறையில் பார்த்துட்டு இருக்கிறோம். அவர்களோடு நம்ம பழகுவதும் வாழ்வதும் அந்த பொருள்களை அடைவதும் நம்முடைய லட்சியமாக நம்ம வைத்துக் கொண்டிருக்கின்றோம். அந்த பொருள் மட்டும் நமக்கு கிடைத்து விட்டால் எனக்கு சொர்க்கமே கிடைத்த மாதிரி அப்படின்னு நம்ம ஆசைப்படுறோம், அனுபவிக்க விரும்புறோம். ஆனால் என்ன நடக்குது? அந்த பொருள் கிடைத்த உடனே நம்ம சொர்க்கமே கிடைச்ச மாதிரி ஆயிடுதான்னா இல்ல, அவைகள் வாயிலாக பல பெரும் துன்பங்களை நாம் அடைகிறோம். அப்படி இருக்கும்போது இப்போது புதியதாக வருகின்ற ஆசைகள் மட்டும் அதற்கு என்ன விதிவிலக்கா அப்படின்னு நம்ம யோசித்து பார்க்க வேண்டும். ஏன்னா இப்ப நம்ம ஏற்கனவே அடைந்த ஆசையின் விளைவாக ஒன்றை அடைந்தேன், அது எனக்கு சந்தோஷத்தை தருவதை விட எனக்கு துக்கத்தை தான் கொடுத்தது. அப்ப மீண்டும் ஒரு ஆசை என்னிடத்திலே இருந்து எழுந்திருக்கின்றது, அது புதிய ஆசையாக இருக்கின்றது.
ஆனால் அந்த புதிய ஆசை எனக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் என்பதற்கு என்ன உத்தரவாதம்? அப்ப இதுவும் நமக்கு இன்பத்தை தரப்போவது இல்லை. இருந்தாலும் அவற்றின் பின்னால் நாம் ஓடுகிறோம். ஏன்? என்ன காரணம்? விழிப்புணர்வு இல்லாமை. இங்கதான் பதஞ்சலி இதை சுட்டி காட்டுறார். விழிப்புணர்வு இல்லை நம்மிடத்திலே. இந்த பரிணாம மாற்றத்தை புரிந்து கொள்ளாவிட்டால் வாழ்க்கை என்பது துன்பகரமாகத்தான் இருக்கும். வெளி உலகம் மாறிக்கொண்டே இருக்கின்றது, நம் மனமும் மாறிக்கொண்டே இருக்கின்றது. அது தெரியாமல் இதுதான் எனக்கு வேண்டும், அதை அடைந்தால்தான் நிம்மதி, அதனால் எனக்கு மன அமைதி கிடைக்கும் என்று நினைப்பது எல்லாம் நம்முடைய அறியாமை அப்படிங்கிறத தெள்ள தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ துன்பம் என்பது எதனால் வருகின்றது? அந்த விவேகம், அந்த விழிப்புணர்வு நம்ம இடத்துல இல்லாததுனால்தான் துன்பம் வருகின்றது. இப்ப பொதுவா நம்ம எதை அடைந்தாலும் இன்பமும் அமைதியும் வரப்போவது இல்லை. என்னங்க அவ்வளவு தெளிவா சொல்றீங்க அப்படின்னு கேட்டா, அப்படி ஒன்று இருந்திருந்தால் மனித குலம் அதை இந்நேரம் கண்டுபிடித்திருக்கும். ஏன்னா எப்பயுமே இன்பம் மட்டுமே கிடைக்கும் என்று, அமைதி மட்டுமே கிடைக்கும் என்று ஒன்றை நோக்கி மனிதன் ஓடிக்கொண்டிருந்தான் என்றால் அது என்றும் வரப்போவதே கிடையாது. காரணம் என்ன? அப்படி ஒன்று இருந்திருந்தால் மனித குலம் இந்நேரம் அதை கண்டுபிடித்து அடைந்திருக்கும். ஆனால் இன்றைய காலம் வரை, இந்த வினாடி வரை மனிதர்கள் அந்த உயிரை இன்பத்தை அடையவே இல்லை. துன்பத்தை மட்டுமே அடைந்து கொண்டிருக்கின்றார்கள், துன்பப்பட்டுக் கொண்டே இருக்கின்றார்கள். இதை நாம் சற்று நிதானமாக நின்று யோசித்து பார்க்க வேண்டும். என எதையெல்லாம் ஆசைப்பட்டீர்கள், எவற்றையெல்லாம் அடைந்தீர்கள், அவ்வாறு அடைந்தவைகள் எல்லாம் உங்களுக்கு நீங்கள் நினைத்த இன்பத்தை தந்திருக்கிறதா? இப்போது புதியதாக எதற்கெல்லாம் ஆசைப்பட்டுக் கொண்டிருக்கின்றீர்கள், அதை பற்றியும் சிந்தியுங்கள். இதிலிருந்து என்ன தெரிகிறது என்று பார்த்தால், துன்பத்திற்கு முதல் காரணம் பரிணாமம் அப்படின்னு தெளிவா சொல்லிடுறார். அப்ப இரண்டாவது காரணம் என்ன சொல்றாருன்னா தாபம் அப்படிங்கிறார், ஏக்கம் அப்படிங்கிறார். தாபம் அப்படின்னா ஏக்கம் அல்லது தவிப்புன்னு பொருள். சமஸ்கிருத வார்த்தையில தாபம், நம்ம தமிழ் மொழியில ஏக்கம் அப்படின்னு சொல்லலாம். அப்ப இந்த ஏக்கம்னா என்ன? இப்ப இரண்டாவது பரிணாமம் என்னன்னு பார்க்கலாம். இப்ப பொருள்களும் உறவுகளும் நமக்கு இன்பம் தருபவைகள் தான், அதுல ஒன்றும் சந்தேகம் இல்லை. ஏன்னா நம்ம இப்ப உறவுகள் மூலமாக சந்தோஷத்தை அடைகிறோம், பொருள்கள் மூலமாக சந்தோஷத்தை அடைகிறோம். அது நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கின்றது, அது நமக்கு சந்தேகமே கிடையாது. அவைகளை அடைவதற்கான முயற்சி செய்வதிலும் தவறொன்றும் இல்லை. ஆனால் எந்த இடத்தில் நம்ம விழித்துக் கொள்ள வேண்டும்னா, அவைகள் கிடைத்தால் மட்டும்தான் வாழ்க்கை, இல்லை என்றால் இந்த வாழ்க்கைக்கு அர்த்தமே இல்லை அப்படிங்கிற மனப்பான்மையை நம்ம விட்டு விட வேண்டும். ஏன்னா நம்ம சில விஷயங்களை வந்து அடமெண்டா நின்றுகிட்டு அது எனக்கு கிடைச்சாதான் எனக்கு சந்தோஷம், ஏன்னா சந்தோஷமே இல்லை அப்படின்னு நிறைய விஷயங்கள் நம்ம போராடுறோம் பாத்தீங்களா? அது மனப்போராட்டமாக மாறி மனச்சலனங்களை உண்டாக்கி நம்முடைய ஆன்மீக முன்னேற்றத்துக்கு மிகப்பெரிய தடையாக மாறிவிடுகிறது. அப்படின்னு நம்ம புரிந்து கொண்டு வாழும்போது நமக்கு தேவையானதை தேவையான பொழுது பெற்றுக்கொள்வோம், தேவையற்ற விஷயங்களுக்குள்ள நம்ம மூக்க நுழைக்க மாட்டோம். அப்ப இந்த புரிதல், இந்த தெளிவு தான் இங்க விழிப்புணர்வு. அந்த விழிப்புணர்வு நம்ம இடத்துல வர வேண்டும். இப்ப பெரும்பாலும் நடைமுறையில பாருங்க, சிலருக்கு தங்களுக்கு வேண்டியதை அடையும் வரை தூக்கமே வராது, நிம்மதி இருக்காது. அதை அடையும் வரை வேறு ஏதேனும் ஒரு பொருட்கள் அவங்களுக்கு கண்ணுக்கே தெரியாது. ஏன்னா ஒன்ன போக்கஸ் பண்ணிடுவாங்க, அதை அடைஞ்சே தீரணும். அது என்ன மாதிரி விஷயங்கள் அப்படி நடைமுறையில பார்த்தா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஒருத்தருக்கு பணம், ஒருத்தருக்கு அதிகாரம், பதவி, செல்வாக்கு, மதிப்பு என்று ஏதோ ஒன்றை சதா சர்வ காலமும் அதையே நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அது அவர்களுடைய லௌகீக வாழ்க்கைக்கான ஆசை. அப்ப லௌகீக வாழ்க்கைக்கான ஆசையாக என்ன நினைக்கிறாங்க? ஒவ்வொருத்தரும் ஒன்றை அடைய ஆசைப்படுகின்றார்கள். அது பணமாக இருக்கலாம், அதிகாரமாக இருக்கலாம், பதவியாக இருக்கலாம். அது மாதிரி ஆன்மீக வாழ்க்கையை எடுத்துக்கிட்டீங்கன்னா சிலருக்கு ஒன்றை அடைந்தே ஆக வேண்டும். அது என்ன? கடவுள், சொர்க்கம், வைகுண்டம், கைலாசம், இறைவன் திருவடி என்று ஏங்குவார்கள். இதுதான் ஏக்கம். இப்ப ஏக்கம்ங்கிற டாபிக்ல பதஞ்சலி இங்க பேசிட்டு இருக்காரு. என்ன மாதிரி ஏக்கம்? லௌகீகத்தில் இருக்கிறவனுக்கு பணம், பதவி, அதிகாரத்தின் மீது ஏக்கம். ஆன்மீகத்தில் இருக்கிறவனுக்கு கடவுள், சொர்க்கம், வைகுண்டம், கைலாசம், இறைவன் திருவடி போன்றவற்றில் ஏக்கம். ஆனா பதஞ்சலியை பொறுத்த வரைக்கும் இந்த லௌகீகம், ஆன்மீகம் அப்படின்ற இருமைகள் கிடையாது. ஏன்னா இங்க லௌகீகம், ஆன்மீகம்ங்கிற இருமைகள் ஞானிகள் இடத்தில் என்றுமே கிடையாது. அப்போ உலகியல் வாழ்க்கையில் எதை அடைய ஏக்கம் வந்தாலும், ஆன்மீக வாழ்க்கையில் எதை அடைய ஏக்கம் வந்தாலும், இந்த இரண்டு ஏக்கமும் ஒன்றுதான் அப்படிங்கிறது தெள்ள தெளிவாக இருக்கணும். ஆன்மீக சாதகர்கள்
இந்த ரெண்டு விஷயங்களையும் பிரித்து பார்க்க கூடாது. ஏன்னா இப்போ இருமைகள் தான் நம்முடைய ஆத்ம ஞானத்துக்கு தடை. ஏன்னா இருப்பது ஒன்றே. அப்ப இங்க நம்ம என்ன பண்றோம், அறியாமையினால நீங்க லௌகீகம் ஆன்மீகம்னு கூட பிரிச்சு வச்சுக்கிட்டு நம்ம ஆசைப்படுற விஷயங்கள் தான் மாறி இருக்கிறதே தவிர, ஆனா அந்த விஷயத்தினுடைய ஆழமான உட்பொருள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அது ஆசை அப்படின்னு தான் சொல்லணும். இப்ப ஒருத்தர் செல்போன் வாங்கணும்னு ஆசை இருக்குது, ஒருத்தர் கடவுளை அடைய வேண்டும் என்ற ஆசை இருக்கிறது. ரெண்டுமே ஆசை தானே. அப்ப அது மட்டும்தான் மோசமான ஆசை, இது சிறந்த ஆசைன்னு எப்படி சொல்ல முடியும்? அப்ப அந்த ஆசைகளிலே கூட உயர்வு தாழ்வு ஏதாவது இருக்கிறதான்னா அப்படி இல்லை. ஏன்னா ஞானிகளை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்றாங்க, இங்க உயர்வும் இல்லை தாழ்வும் இல்லை, இருமைகளே கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. அப்போ நாம் ஆசைப்படும் விஷயம் செல்போனாக இருந்தாலும் சரி, புதியதாய் வந்த காராக இருந்தாலும் சரி, அல்லது இறைவன் திருவடியாக இருந்தாலும் சரி, ஆசை என்பது ஆசைதான். இதுல மேலான ஆசை, உயர்வான ஆசை, அது கீழான ஆசை, தாழ்வான ஆசை என்ற வித்தியாசம் எல்லாம் கிடையவே கிடையாது. அப்ப ஆசை அப்படின்னு எடுத்துக்கிட்டா நீங்க நல்லது நோக்கி போற, இதனால இது நல்ல ஆசை, அது கெட்டதை நோக்கி போறதால அது கெட்ட ஆசை அப்படின்னு பிரிச்சு பார்த்தாலும் கூட அந்த ஆசைங்கிற ஒரு விஷயத்துல நீங்க சிக்கி கொண்டிருக்கின்ற வரைக்கும் உங்களுடைய மனச்சலனங்கள் விடுபடாது. அப்ப மனச்சலனங்கள் விடுபடாமல் நீங்கள் எப்படி அந்த இறைவனோடு இரண்டரை கலக்க முடியும், அந்த ஆதியுடன் ஒன்றாக சேர முடியும்? இப்ப நம்ம நிறைய பேர் அப்படிதான் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம்னா, இந்த லௌகீக வாழ்க்கைங்கிறது நமக்கு ஆகவே ஆகாது, ஆன்மீக வாழ்க்கைங்கிறது நல்ல உயர் வாழ்க்கை, அதனால நான் இந்த வழிக்கு வந்துட்டேன், அதனால நான் இதன் மீது ஆசைப்படுகின்றேன், இந்த ஆசை எனக்கு நியாயமானது, அந்த ஆசை தவறானது அப்படின்னு ஒரு விஷயத்தை பதிச்சு வச்சுட்டு இருக்கிறோம். அப்ப அந்த பதிவு நமக்கு என்ன பண்ணுது, தடையாக மாறிவிடுகின்றது. இந்த ஒரு ஆசை கூட நமக்கு தடைதான். இதான் திருமந்திரம் சொல்லுது, ஆசை அருமின் ஆசை அருமின் ஈசனோடாயினும் ஆசை அருமின் திருமந்திரம் சொல்லுது, சுட்டி காட்டுது. அப்போ நம்ம இங்க என்ன புரிஞ்சுக்கணும், இறைவன் மேல் வைத்தால் உயர்ந்த ஆசை, பொருள்கள் மேல் வைத்தால் தாழ்ந்த ஆசை என்று எதுவும் இங்கு கிடையாது. எல்லா ஆசையும் ஒன்றுதான். அப்போ அந்த ஆசை அப்படிங்கிற ஒரு விஷயத்திலையும் ஏக்கம் என்கின்ற விஷயத்தையும் நம்ம புரிந்து கொண்டு, விழிப்புணர்வோடு புரிந்து கொண்டு அவைகளை நாம் நீக்கி விட்டோமே ஆனால் நம்முடைய துன்பம் மறையும். பதஞ்சலி வழி சொல்லித்தரார். நம்ம வழி கேட்டோம் இல்லையா, என்னுடைய துன்பத்துக்கு என்ன காரணம், நீங்க வழி சொல்லி கொடுப்பீங்களா அப்படின்னு பதஞ்சலிகிட்ட கேட்டோம். சொல்லித்தரேன், உங்களுடைய அறியாமை இதெல்லாம், நீங்க இதை சரின்னு நினைச்சிட்டு பிடிச்சிக்கிட்டு இருக்கீங்க, அதை சரியில்லைன்னு நினைக்கிறீங்க, அந்த இருமைகளை விட்டுடுங்க. நீங்க ஆசைன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, நீங்க லௌகீகத்துல ஒரு பொருள் ஆசைப்பட்டாலும் சரி, ஆன்மீகத்துல ஒரு பொருள் ஆசைப்பட்டாலும் சரி, ஆசை ஆசைதான் அப்படின்னு சொல்லிட்டு அதுல இருந்து விடுபட வேண்டும். இதில் உயர்வு தாழ்வு என்ற இருமைகள் இருக்கக்கூடாது அப்படின்னு தெளிவுபடுத்துறார். ஏன்னா நம்ம இடத்துல இருமைகள் இருக்கிற வரைக்கும் இறைவன் தெரிய மாட்டான். ஏன்னா இறைவன் ஒருவன் அல்லவா. இறைவன் ஒருவனா இருக்கிறவனப்போ இருமைகள் எப்படி பார்ப்பீங்க, நான் வேறு அவன் வேறுன்னு பார்த்தா இறைவன் தெரிய மாட்டானே. இருப்பது அவன் மட்டும்தான் தெரியும் போதுதான் நமக்கு இறைவன் தெரியுவான். அப்ப இருப்பதெல்லாம் இறைவனே நமக்கு எப்ப தெரியும், மனம் அறிவாக மாறும்போதுதான் தெரியும். மனம் மனமாக இருக்கிற வரைக்கும் உலகம் இருமைகள்ல தான் இருக்கும். அப்ப அந்த இருமைகள் நீங்கி அந்த ஒருமைத்தன்மைக்குள்ள வர வேண்டும் என்றால் நமக்கு அந்த ஞானம் அவசியம், அந்த விழிப்புணர்வு அவசியம். அப்ப நிறைய பேர் இதை தெரிஞ்சுக்காம என்ன பண்ணிட்டு இருக்காங்க, சிற்றின்பத்தின் மீது ஆசை வைக்க மாட்டேன், பேரின்பத்தின் மீது ஆசை வைக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா பதஞ்சலியை பொறுத்த வரைக்கும் சிற்றின்பம் பேரின்பம் என்ற பாகுபாடெல்லாம் கிடையவே கிடையாது. எல்லா தாபங்களும், அதாவது எல்லா இயக்கங்களும் துன்பம் மற்றும் வலிக்கு காரணம், அவ்வளவுதான் அப்படின்னு அடிச்சு சொல்றார். அப்ப இதை பற்றி நாம் நன்றாக யோசித்து பார்க்க வேண்டும். இப்ப பொதுவாக ஏக்கம் என்று வந்துவிட்டால் மகிழ்ச்சி மறைந்து விடுகின்றது. எதன் மேல் ஏக்கம் வருகிறதோ அது மட்டுமே நமக்கு பிரதானமாக தெரிகின்றது, மற்றவைகள் எல்லாம் ஒரு பொருட்டாகவே நமக்கு தெரிவதில்லை. இதைத்தான் ஆன்மீக வாழ்க்கையில் இருக்கிறவங்க செய்யறாங்க. இப்ப ஆன்மீக வாழ்க்கையில் இருக்கிறவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னா, எனக்கு நான் இறைவன் திருவடியை அடைய போகிறேன், இந்த உலகமே எனக்கு தேவையில்லை, அதனால இந்த உலகத்தை யாரை பற்றியும் எனக்கு கவலை இல்லை அப்படின்னு எல்லாற்றையும் உதாசீனப்படுத்தி கொண்டு அந்த இறைவனை நோக்கி போகிறேன் இறைவனை நோக்கி போகிறேன் என்று இருமைகளிலேயே இருந்து கொண்டிருக்கின்றார்கள். ஏனென்றால் உலகத்தை இறைவனுக்கு வேறாக பார்க்கின்றார்கள். அப்ப அதனால அவர்களால் என்ன பண்ண முடியல, உலகத்தை ஏற்றுக்கொள்ள முடியல, இறைவனையும் பார்க்க முடியல. அப்ப இறைவன் யாருன்னு தெரியல, உலகம் எப்படிப்படுதுன்னு தெரியல, கடைசியில இவங்களே யாருன்னு தெரிந்து கொள்ள முடியல. என்ன ஆயிடுது, மரணம் வந்துடுது, வேற ஒண்ணும் நடக்காது. அப்ப அதனால தாபம் என்று வந்துவிட்டால் மகிழ்ச்சி மறைந்து விடுகின்றது. இப்ப எதன் மேல் ஏக்கம் இருக்கிறதோ அது மட்டுமே நமக்கு பிரதானமாக தெரிகின்றது, மற்றவை எல்லாம் ஒரு பொருட்டாக தெரிவது கிடையாது. அப்ப அப்படிப்பட்ட உங்கள் ஏக்கம் எதன் மீது இருக்கின்றது என்பதை சிந்தித்து பாருங்கள். அது எவ்வாறு உங்களுடைய மகிழ்ச்சியை குறைக்கின்றது என்பதை பற்றியும்
சிந்தித்து பாருங்கள். அந்த ஏக்கம் நிறைவேறினால் மட்டும் மகிழ்ச்சி நிலைக்குமா என்பதையும் யோசித்து பாருங்கள். அப்ப இங்க நல்ல தாபம் கெட்ட தாபம் என்றெல்லாம் லேபிள் ஒட்டி கொள்ளாதீர்கள். இது நல்லது, அது கெட்டது அப்படின்னு நாமளா ஒரு முத்திரை குத்திக்கிறோம். அப்படிலாம் ஒட்டி கொள்ளக்கூடாது அப்படின்னு பதஞ்சலி சொல்றாங்க. யாருக்காக அல்லது எதற்காக அந்த ஏக்கம் என்பதை பற்றி யோசித்து பாருங்கள். அது நாட்டுக்காக இருக்கட்டும், வீட்டுக்காக இருக்கட்டும், 1000 காரணங்கள் அதை சொல்லிக்கொண்டு அந்த தாபத்தை, அந்த ஏக்கத்தை நியாயப்படுத்தாதீர்கள். அதன் காரணங்கள் எல்லாவற்றையும் ஒதுக்கி தள்ளுங்கள். உங்களின் ஏக்கம் எது அல்லது எதன் மீது என்பதை மட்டும் சிந்தித்து பாருங்கள். அது உங்களுக்கு மனக்லேசத்தை தருகிறது என்றால் அதை நீக்க பாருங்கள் அப்படின்னு நீங்க தெளிவுபடுத்துறார். அப்ப இப்ப 2 விஷயம் பார்த்தோம். இப்ப இந்த சூத்திரத்துல பரிணாமம், அதாவது மாற்றங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம். மாற்றங்கள் 2 மாற்றங்கள், உலகியல் மாற்றம், மனோவியல் மாற்றம் என்ற மாற்றங்களை பார்த்தோம். அந்த மனோவியல் மாற்றங்களிலே வருகின்ற ஏக்கத்தையும் பார்த்தோம். ஏன்னா ஏக்கம் என்பது நமக்கு ஒரு விஷயத்தை பிடித்து விட்டது, அதை நம்ம அடைகின்ற வரைக்கும் அந்த ஏக்கம் இருந்து கொண்டே இருக்கும். அதுவும் நம்மிடத்திலே ஒரு மனச்சலனத்தை உண்டாக்கக்கூடிய ஒரு விஷயமாக பதஞ்சலி சொல்லிட்டார். அடுத்தது 3வது சம்ஸ்காரம் அப்படிங்கிறார். சம்ஸ்காரம். சம்ஸ்காரம் என்றால் என்ன? நம்முடைய மனதின் பழைய பதிவுகள், பழைய படிமங்கள், பழைய சுவடுகள் அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் அது என்னங்க சுவடு படிமம் அப்படின்னு கேட்டா, அது நமக்கு எப்படிங்க துன்பத்தை கொடுக்கும் அப்படின்னு கேட்டா, அதை தெளிவா சொல்றார் பதஞ்சலி. ஒவ்வொரு அனுபவங்களும், நமக்கு ஏற்படுகின்ற ஒவ்வொரு அனுபவங்களும் நமக்குள் ஒரு பாதிப்பை ஏற்படுத்துகின்றன. எப்படிப்பட்ட பாதிப்பு? அவைகள் இன்பமோ துன்பமோ, நல்லதோ கெட்டதோ, கண்டிப்பாக அவைகள் நமக்குள் ஒரு பதிவினை விட்டு செல்கின்றன. அது எப்படிப்பட்ட பதிவாக இருக்குது? கடற்கரையில் உள்ள காலடி சுவடுகள் போல அனுபவங்களின் சுவடுகள் நமக்குள் ஏராளமாக படிந்து கிடக்கின்றன. அது என்ன மாதிரி பதிவுகள்? சிலரை நினைத்தாலே வெறுப்பு, கோபம். சிலரை நினைத்தாலே மனதிற்கு மகிழ்ச்சி. அப்ப அது போல சில சம்பவங்கள் மனதுக்கு நெருடலை விட்டு செல்கின்றன. சில சம்பவங்கள் இனிய நினைவுகளை விட்டு செல்கின்றன. எப்போதோ நடந்து முடிந்த சம்பவங்கள் இன்றும் நம்மை பாதிக்கின்றன. கடந்த காலத்தில் நிகழ்ந்ததை நினைத்து இப்போது வருந்துகிறோம். சில சமயம் நல்ல அனுபவங்கள் மீண்டும் மீண்டும் கிடைக்காதா என்று ஏங்குகிறோம். சில சமயம் கெட்ட அனுபவங்கள் வரவே கூடாது என்று நினைக்கிறோம். இவ்வாறு ஒவ்வொரு அனுபவங்களையும் மனதில் சேர்த்து கொண்டே போவதனாலே அந்த ஒவ்வொரு அனுபவமும் ஒவ்வொரு பதிவை, ஒரு சுவடை நம்முடைய மனதிலே உண்டாக்கி விடுகின்றது. அத்தகைய சுவடுகள் பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான, கோடிக்கணக்கான சுவடுகள் நம்முள்ளே பதிந்து கிடக்கின்றன. இவைகள் ஒன்றோடு ஒன்று முட்டி மோதி நம்முடைய மனதை அலைக்கழிக்கின்றன. அலைக்கழிக்கக்கூடிய இந்த எண்ணங்கள், எண்ண பதிவுகள், எண்ண சுவடுகள், எண்ண படிமங்கள் நல்லது கெட்டது என்று குவிந்து கிடக்கின்றன. இதைத்தான் வாசனை அப்படின்னு சொல்றாரு பதஞ்சலி முனி. சம்ஸ்காரம் அப்படின்னா என்னன்னா, இவ்வாறு மனதிலே ஏற்றி வைத்துக் கொண்ட ஏராளமான எண்ணங்கள், நல்லது கெட்டது என்ற விஷயங்கள் ஒரு வாசனை அப்படிங்கிறார். அந்த வாசனை எப்படி? பெருங்காயம் வைத்த பாத்திரத்திலிருந்து அந்த பெருங்காயத்தை வெளியே எடுத்த பின்பும் அதன் வாசம் மட்டும் அப்படியே வந்து கொண்டே இருப்பதை போல சம்ஸ்காரம் என்று இதன் உள்ளே இருந்து கொண்டு அதன் வாசனைகள் நம்மை வழி நடத்துகின்றன அப்படின்னு நம்ம புரிந்து கொள்ளணும். ஏன்னா அது நம்மளை விட்டு நீங்காது. இப்ப பெருங்காயம் வச்ச டப்பாவில இருந்து நீங்க பெருங்காயத்தை எடுத்த பிறகு கூட அந்த வாசனை என்ன ஆகுது? அந்த டப்பாவில் இருந்துகிட்டே இருக்கும். ஆனா டப்பாக்குள்ள பெருங்காயம் இல்லை, ஆனா வாசனை இருக்குது. அது மாதிரி இங்க நம்ம இடத்துல சம்ஸ்காரம் என்ன பண்ணுது? உள்ள இருந்து வெளிப்பட்டு கொண்டே இருக்கின்றது. அந்த செயல் விளைவுகள்னால, மனதனுடைய பதிவுகள்னால நிச்சயமாக அது ஏதேனும் ஒரு ரூபத்தில் நமக்கு வெளிப்பட்டு கொண்டே இருக்கும். ஆனா குழந்தைகளுடைய வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர்களிடத்துல எந்த அனுபவ தொகுப்பும் இல்லை. அதை நம்ம நல்லா புரிந்து கொள்ளணும். இப்போ குழந்தைக்கும் நமக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா, இப்ப குழந்தைகள் இப்பதான் பிறந்திருக்கிறது, அதுகள் வாழ்க்கையை வாழவே ஆரம்பிக்கல. அதுங்களுக்கு எந்த ஒரு அனுபவ பதிவும் இல்லை. அதனால அதனுடைய வாழ்க்கை பார்த்தீங்கன்னா அவ்வளவு ஆனந்தமா சந்தோஷமாக இருக்கிறது. ஆனா நாம் வாழ்க்கையை வாழுகின்றோம் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? நிறைய குப்பைகளை உள்ள ஏற்றி வச்சுக்கிட்டு சந்தோஷத்தை மட்டும் இழந்து விட்டோம். அப்ப அதனால நம்ம இடத்துல என்ன மாதிரி பதிவுகள் எல்லாம் பதிஞ்சிருக்குது? இவர் நல்லவர், அவர் கெட்டவர்,
இது நல்லது, அது கெட்டது, இது உயர்ந்தது, அது தாழ்ந்தது அப்படின்னு இருமைகளால ஏகப்பட்ட படிமங்கள் பதிந்து கிடக்கின்றன. இந்த படிமங்கள் என்ன பண்ணுது? நம்மள உயர்நிலைக்கு உயர்வதற்கு தடையாக மாறிவிடுகின்றது அப்படின்னு பதஞ்சலி சுட்டி காட்டுகின்றார். இது மாதிரியே தான் குணாதிசயங்கள் கூட நம்ம இடத்துல இருக்கிறது. ரஜோகுணம், தமோகுணம், சத்துவகுணம் என்ற 3 குணங்கள் இருக்கின்றன. அந்த குணங்கள் எப்படிப்பட்டது? இப்ப சாத்வீக குணம் என்பது சாந்தம், பொறுமை, நல்லதை நினைப்பது. ரஜோகுணம் என்பது வீரியம், செயலாற்றுதல், உழைப்பை தூண்டுவது, செயலை தூண்டுவது போன்றது. தமோகுணம் என்பது சோம்பல், முடங்கி கிடத்தல், சுகத்தில் மூழ்குதல் அப்படிங்கிறது. அப்ப நம்மை பொறுத்தவரையும் நாம் ஏற்றி வைத்துக் கொண்ட எண்ணங்களின் அடிப்படையிலே நாம் என்ன நினைத்துக் கொண்டிருக்கின்றோம் என்றால் நம்முடைய குணாதிசயங்களை பொறுத்து அந்த எண்ணங்கள் மாறுபட்டு கொண்டே இருக்கின்றன. அதுல ரஜோகுணம், சாத்வீகம், தமோகுணம் என்ற 3 குணங்களும் நம்ம இடத்துல சமமாக இருக்க வேண்டும் அப்படின்னு பதஞ்சலி சொல்றார். ஏன்னா இதுல உயர்வு தாழ்வு இங்க இல்ல. இப்ப குணங்களை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, சத்துவ குணத்துல மட்டும்தான் நான் இருக்கணும், ரஜோகுணம் தமோ குணத்துக்குள்ள நான் போகக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா உண்மை என்ன தெரியுமா? தமோ குணத்துக்கு நீங்க போகவே முடியலன்னு வச்சுக்கீங்களேன், தூங்க முடியாது உங்களால. தமோ குணம் என்பது ஒரு தூக்கத்தை கொடுக்கக்கூடிய குணம். அப்ப இரவு நேரத்துல நம்ம சரியா தூக்கம் வரல, தூங்கவே முடியலன்னு சொல்றவங்க எல்லாம் யார் தெரியுமா? தமோ குணத்துக்கே போக முடியாதவர்கள். அதே மாதிரி ரஜோகுணமே இல்லைன்னு வச்சுக்கோங்க, நீங்க செயலாற்ற முடியாது, எந்த செயலும் செய்ய முடியாது. அப்போ என்ன தெரிஞ்சுக்கணும்? சாத்வீக குணமாக இருக்கட்டும், ரஜோ குணமாக இருக்கட்டும், தமோ குணமாக இருக்கட்டும், அதை நம் சமமாக வைத்துக் கொள்ள தெரிய வேண்டும். இத அழகா திருக்குறள்ல திருவள்ளுவர் சொல்றாரு. மிகினும் குறையினும் நோய் செய்யும் நூலோர் வழிமுதலா எண்ணிய 3 அப்படின்னு சொல்றாரு. இப்ப நிறைய பேர் இந்த மிகினும் குறையினும் நோய் செய்யும் அப்படிங்கறத வாதம், பித்தம், கபம் அப்படிங்கிற மருத்துவத்துறையில் எடுத்துக்கிறாங்க. இப்ப உண்மையும் அதுல 2 விஷயங்கள் அடங்கி இருக்குது. மருத்துவத்துறையிலும் எடுத்துக்கலாம், வாதம், பித்தம், ஸ்லேத்துமம் எடுத்துக்கலாம். குண அதிசயங்கள்ல கூட சத்துவ குணம், ரஜோகுணம், தமோ குணம் என்ற இந்த 3 குணங்களும் மிகினும் குறையினும் துன்பம் செய்யும் நூலோர் வழிமுதலாக எண்ணிய 3 அப்படின்னு நம்ம நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா இங்க சத்துவ குணம் மட்டும் இருந்தாலும் நீங்க நடைமுறையில எதையுமே தெரிந்து கொள்ள முடியாது, ஆத்ம ஞான விஷயங்களை அறிந்து கொள்ள முடியாது. நான் அப்படியே சமாதியில் நிற்கிறேன்னு சொல்லிட்டு போய் ஒதுங்கினீங்கன்னா அது உங்களுக்கு உயர் ஞானத்தை அளிக்காது. மனதை சலனம் இல்லாமல் வைத்துக் கொண்டிருந்தாலும் அது ஒரு மந்த மனமாகவே மாறி அது வேற பரிமாணத்துக்கு போக முடியாததுனால மீண்டும் ஒரு பிறவியை கொடுத்துடும். அதனால இங்க மனதை உயர் பரிமாணத்துக்கு உயர்த்தணும் அப்படின்னா அந்த மனதுக்கு புரிய வைக்கக்கூடிய அந்த உயர் பாடங்களை நம்ம கொடுத்து அந்த அறிவை காட்டி கொடுக்க வேண்டும். அப்போது மட்டும்தான் அந்த மனசு உயர் பரிமாணத்துக்குள்ள போகும். ஆகவே இந்த 3 குணங்களும் நமக்கு சமமாக இருக்க வேண்டும். மீண்டும் 16வது சூத்திரத்திலிருந்து நாளைய வகுப்பில் பார்க்கலாம். இன்றைய வகுப்பை நான் இத்துடன் நிறைவு செய்கின்றேன். நன்றி. ஓம் தத் சத்.